meditation, let us turn to Psalm 61 and verse 2. நம்முடைய தியானத்திற்காக 61ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். என் இருதயம் தொய்யும்போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். From the end of the earth will I cry unto thee when my heart is overwhelmed. Lead me to the rock that is higher than I. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். David was overwhelmed and he could not control his feelings. தாவீது அதிக வியாகுலப்பட்டவனாக தன்னுடைய உணர்வுகளை அவனால் கட்டுப்படுத்த முடியாதவனாக இருந்தான். He knew that as long as he was in the lower level, he cannot overcome his problems or feelings. அவன் தாழ்வான நிலவரத்தில் இருக்கும் வரை அவனுடைய உணர்வுகளை அவனால் மேற்கொள்ள முடியாது என்று அவன் அறிந்திருந்தான். So he makes an offer as a prayer, Lord, lead me to the rock higher than I. அதனால் தேவனிடத்திலே ஒரு வேண்டுதலை செய்கிறான். ஆண்டவரே, என்னையும் காட்டிலும் உயர்ந்த கன்மலை இடத்தில் என்னை கொண்டு செல்லும். In our day-to-day life there are many problems that it comes like a flood. நம்முடைய அனுதின ஜீவியத்தில் பிரச்சனைகள் ஒரு வெள்ளத்தை போன்று வருகிறது. Sometimes we also do not know where to stand and how to face those problems. சில நேரத்தில் நாமே எங்கே நிற்க வேண்டும், இந்த பிரச்சனையை எப்படி சந்திக்க வேண்டும் என்று அறியாதவர்களாய் இருக்கிறோம். And the best way is to seek for a higher ground. சிறந்த வழி என்னவென்றால் மேலான இடத்தை தேடுவதுதான். 2 years back you must have heard of a tsunami waves and how it destroyed many parts of that area. சுனாமி அலைகளினால் எப்படி பல பகுதிகள் அழிக்கப்பட்டு போனது என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். In Nicobar Islands there was a particular place of our faith home was there. நிக்கோபார் தீவுகளில் நம்முடைய விசுவாச வீடு இருந்ததான ஒரு குறிப்பிட்ட இடத்தில் a brother and 2 sisters were in the faith home. ஒரு சகோதரனும் 2 சகோதரிகளுமாக அந்த விசுவாச வீட்டில் இருந்தார்கள். Suddenly the warning came, waves are coming, run ahead. திடீரென்று எச்சரிப்பு வந்தது, அலைகள் வருகிறது, நீங்கள் ஓடி விடுங்கள் என்று சொன்னார்கள். They had seen waves, they thought it is an ordinary wave, they were running at a normal speed like முன்பாகவே அவர்கள் அலைகளை பார்த்திருந்தபடியால் இதுவும் ஒரு சாதாரணமான அலைதான் என்று எண்ணி எப்பொழுதும் ஓடுவதை போன்று சாதாரணமான விதத்தில் தான் ஓடினார்கள். The brother told me, Pastor, the waves were like almost like 45 feet high. It was coming and almost enveloping us. அந்த சகோதரன் சொன்னார், பாஸ்டர், அந்த அலைகள் 45 அடி உயரத்திற்கு மேலாக எங்களை மூடுவதை போன்று வந்தது என்றார். And they have to run and run and run. Finally they had to go to a higher place, a mountain. அவர்கள் ஓடி ஓடி கடைசியாக உயர்ந்தமான நிலையில் அவர்கள் ஒரு மலைக்கு ஏறி செல்ல வேண்டியதாக இருந்தது. 3 days and nights they were on the mountain top. 3 நாட்கள் பகலும் இரவுமாக அந்த மலை உச்சியில் அவர்கள் இருந்தார்கள். Only when you go through that type of experience you know the secret of the higher ground. அது போன்றதான அனுபவங்களுக்குள்ளாக நீங்கள் செல்லும் பொழுதுதான் உயர்ந்த நிலவரத்தில் இருக்கிறதான அதனுடைய ரகசியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். Even tonight you might have come with the different problems and big questions in your mind. இன்றிரவும் பலவிதமான பிரச்சனைகளோடு உங்களுடைய மனதில் பல கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். And you're all the time wanting an answer, standing on the lower level. நீங்கள் தாழ்வான நிலவரத்தில் நின்று கொண்டு எப்பொழுதும் ஒரு பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். But as long as you stand on the lower level you will never find a solution for your problems. ஆனால் தாழ்வான நிலவரத்தில் நீங்கள் நிற்கும் வரை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நீங்கள் காண்பதில்லை. Now here spiritually, now David said, lead me to the rock higher than I. ஆவிக்குரிய விதத்தில் தாவீது இங்கே சொல்கிறான், எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். But when we consider the spiritual applied in a spiritual angle, இதை ஆவிக்குரிய விதத்தில் நாம் செயல்படுத்துவோம் என்றால், and this rock is Jesus Christ. இந்த கன்மலை ஆண்டவராகிய இயேசு. The central theme of gospel is Jesus Christ. நம்முடைய சுவிசேஷத்தினுடைய மைய பகுதி இயேசு. But sad to say, in most of the gospel preachers try to bring so many other things in the place of Jesus. ஆனால் சொல்வதற்கு துக்ககரமான காரியம் என்னவென்றால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற அநேக சுவிசேஷகர்கள் இயேசுவின் அந்த இடத்தில் வேறு பல காரியங்களை கொண்டு வருகிறார்கள். Even Christian churches they bring so many other things, people are confused. கிறிஸ்துவ சபையிலும் கூட மற்றும் அநேக காரியங்களை இயேசுவை தவிர்த்து சொல்வதினால் ஜனங்கள் குழம்பி போகிறார்கள். They point out the cathedrals and hospitals and colleges. அவர்கள் மருத்துவமனைகளும் மற்ற பல இடங்களையும் அவர்கள் சொல்கிறார்கள். cathedral என்ன பெரிய சபை, அவர்கள் பெரிய சபைகளை சொல்கிறார்கள். And organization, பெரிய நிர்வாகங்கள், and teachings and principles, உபதேசங்களும் போதனைகளும், rituals and traditions, சடங்காச்சாரங்களும் பாரம்பரியங்களும். So many things when you hear it you are attracted by that, but in that process you miss the central
figure Jesus Christ. அநேக காரியங்களை நீங்கள் கேட்கும்போது அதனால் ஈர்க்கப்படுகிறீர்கள், ஆனால் மைய பகுதியான இயேசுவை நீங்கள் தவற விடுகிறீர்கள். So the main thing is Jesus and Jesus alone. முக்கியமான காரியம் இயேசு, இயேசு மட்டுமே. So this rock, first of all, is a spiritual rock. இந்த கன்மலை முதலாவதாக இது ஒரு ஆவிக்குரிய கன்மலை. 1 Corinthians 10th chapter verse 4. முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. And did all drink the same spiritual drink, for they drank of that spiritual rock that followed them, and that rock was Christ. Now the same rock, Peter says in 1 Peter 2nd chapter 7th verse. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பரிசுத்த பேதுரு சொல்கிறார், This same rock became the rock of offense. இதே கற்பாறை அது இடறலின் பாறையாக மாறினது என்று சொல்கிறார். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கன்மலையும் ஆயிற்று. Unto you therefore which believe he is precious, but unto them which be disobedient the stone which the builders disallowed, the same is made the head of the corner, and a stone of stumbling and a rock of offense. Even to them which stumble at the word, being disobedient, whereunto also they were appointed. On one side it is a spiritual rock, on the other side it becomes an offense to those who do not obey the gospel. ஒரு பக்கத்தில் அது ஆவிக்குரிய கன்மலையாக இருந்தது, மற்றொரு பக்கத்தில் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு இடறலுக்கு ஏதுவான ஒரு கன்மலையாக அமைந்தது. In Exodus chapter 33 verses 21 and 22, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனங்களில் Moses wanted to see the glory or the face of God. மோசே தேவனுடைய மகிமை இல்லாவிட்டால் தேவனுடைய முகத்தை காணும்படியாக விரும்பினான். And God told, no man can see my glory and live. தேவன் அவனை பார்த்து சொன்னார், ஒருவனும் என்னுடைய மகிமையை கண்ட பின் பிழைத்திருக்க முடியாது என்றார். But I will place you on a rock. ஆனால் நான் உன்னை ஒரு கன்மலையில் வைக்கிறேன். And that rock is that's a cleft in that rock. கன்மலையின் வெடிப்பில் உன்னை வைக்கிறேன். And in that you will be there and see my glory. நீ அங்கே இருந்து என்னுடைய மகிமையை காணலாம் என்றார். So this is a spiritual rock. இது ஒரு ஆவிக்குரிய கன்மலை. This is a rock that offends and what they call hinders many people in their lives. இது அநேகரை தங்களுடைய ஜீவிதத்தில் தடை செய்கிறதாக இடறல் உண்டு பண்ணுகிறதான ஒரு கன்மலையாகவும் இருக்கிறது. It's a broken rock or a rock that is cleft. அது ஒரு பிளவுண்ட கன்மலையாக இருக்கிறது. In Exodus 17 chapter verse 6 we read, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், it's a rock where Moses was asked to smite. மோசேயை அடிக்கும்படியாக தேவன் சொன்னதான கன்மலை அது. And when he smote the rock, water came down. அவன் கன்மலையை அடித்தபோது அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. So it's a smitten rock. அது ஒரு அடிக்கப்பட்ட கன்மலை. What a beautiful way we can meditate on the rock of Jesus Christ. இயேசு என்றதான கன்மலையை பற்றி நாம் எவ்வளவு அழகான விதத்தில் தியானிக்கலாம் பாருங்கள். And lastly, when you read Hebrews 12th chapter verse 22, கடைசியாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், But ye are come unto Mount Zion, and unto the city of the living God, the heavenly Jerusalem, and to an innumerable company of angels. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும். it's not the gospel brings you to forgiveness and experiencing divine healing. சுவிசேஷம் உங்களை மன்னிப்பிற்காகவும் தெய்வீக சுகத்தை அனுபவிப்பதற்காகவும் கொண்டு வருவது என்று மட்டுமல்ல. Yes, we can experience divine what you call forgiveness and divine healing. மன்னிப்பு, தெய்வீக சுகம் இவற்றை நாம் அனுபவிக்கலாம், உண்மைதான். But that's a greater purpose, a greater plan of God regarding yours and my life. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை பற்றியதான ஒரு மேலான மென்மையான பெரிய நோக்கம் என்னவென்றால், God wants you to come up to the highest place of the Father's kingdom, where New Jerusalem and Mount Zion is there. பிதாவினுடைய ராஜ்யத்தில் மேலான இடமாகிய சியோன் மலை, எருசலேம் நகரத்திற்கு மேலான இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்பதே. That's why in 2 Thessalonians 2nd chapter 14th verse Paul says, அதனால் தான் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், through this gospel we are able to attain the glory of God. இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நாம் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். So there is a rock, a spiritual rock, ஒரு ஆவிக்குரிய ஒரு கன்மலை இருக்கிறது. and that rock is an offense to those who disobey. அந்த கன்மலை கீழ்ப்படியாதவர்களுக்கோ இடறல் உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. And this is a broken rock. இது ஒரு பிளவுண்ட கன்மலை. And it's a smitten rock. அது ஒரு அடிக்கப்பட்ட கன்மலை. And finally it leads you to Mount Zion and Jerusalem. கடைசியாக இது சீயோன் மலைக்கும் எருசலேமுக்கும் உங்களை கொண்டு செல்கிறது. So we will look at from two angles. One is the spiritual as well as the
physical anger. நாம் இரண்டு கோணங்களில் பார்க்கும்பொழுது ஆவிக்குரிய கோணத்திலும் சரீர எழுத்தின் கோணத்திலும் பார்க்கும் பொழுது Now David says, take me to the rock higher than I. தாவீது சொல்கிறார், எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். Problems in our life, or most of the problem have got one root cause. நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிறதான அநேக பிரச்சனைகளுக்கு ஒரு வேர் காரணம் இருக்கிறது. In one meeting, one brother always used to say, Lord, remove all the cobwebs in my life. ஒரு கூட்டத்தில் ஒரு சகோதரன் எப்பொழுதும் சொல்வார், ஆண்டவரே என்னுடைய ஜீவிதத்தில் இருக்கிறதான சிலந்தி வலைகளை எல்லாம் எடுத்து போடும். It was a continual prayer every time. அவர் எப்பொழுதும் தொடர்ச்சியாக இந்த ஜெபத்தை செய்து வருவார். One day when he made that prayer, ஒரு நாள் அவர் அந்த ஜெபத்தை செய்யும் பொழுது one old mother got up. ஒரு வயதான தாய் எழும்பினார்கள். Lord, kill that spider in that brother's life. ஆண்டவரே அந்த சகோதரனுடைய ஜீவிதத்தில் இருக்கிறதான அந்த சிலந்தியை கொன்று போடும் என்றார்கள். As long as the spider is there, the cobwebs will come. அந்த சிலந்தி அங்கே இருக்கும் வரை சிலந்தி வலை உண்டாகும். You only want the problems to remove, but you do not know why those problems are occurring in your life. பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் உங்களுடைய ஜீவிதத்தில் அந்த பிரச்சனைகள் மீண்டும் மீண்டுமாக ஏன் வருகிறது என்பதை பற்றி நீங்கள் அறிய விரும்பாதவர்களாக இருக்கிறீர்கள். You want healing. You want healing. நீங்கள் சுகத்தை விரும்புகிறீர்கள். You want prosperity. நீங்கள் செழிச்சை விரும்புகிறீர்கள். Promotion in your job. உங்களுடைய வேலையில் பதவி உயர்வை விரும்புகிறீர்கள். You want all your debts to be paid. உங்களுடைய கடன்கள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். You want your children to be settled. உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்வை விரும்புகிறீர்கள். In your life, in your ministry, you want a blessing. உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்கள். But often you do not know why these things are not you are unable to experience. ஆனால் இவற்றை எல்லாம் ஏன் உங்களால் அனுபவிக்க முடியவில்லை என்பதை பற்றி நீங்கள் அறியாதவர்களாக இருக்கிறீர்கள். Now David says, take me to the rock higher than I. தாவீது சொல்கிறார், எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். So the root cause of most of the problem is the word I. பிரச்சனைகளின் அநேக பிரச்சனைகளுடைய மூல காரணமாக இருக்கிறது, வேர் காரணமாக இருக்கிறது நான். As long as you stand in the level of I, you will never be able to get rid of those problems. நான் என்றதான அந்த நிலவரத்தில் நாம் நிற்கும் வரை அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு காலம் தீர்வை காண முடியாது. Now this I can take two extreme levels. இந்த நான் என்றதான இந்த வடிவம் இது இரண்டு உயரமான நிலவரத்திற்கு செல்லக்கூடியதா இருக்கிறது. One is self exaltation. ஒன்று தன்னை தானே உயர்த்திக் கொள்வது. That I am better than other people. நான் என்று சொல்கிறதான அது நான் மற்றவர்களை காட்டிலும் சிறந்தவன் என்று சொல்கிறது. The other extreme is self condemnation. I am not worthy. மற்றொரு மறுமுனையை பார்க்கும்போது தன்னை தானே குற்றவாளியாக தீர்த்துக் கொள்வது நான் தகுதியுள்ளவன் அல்ல. So your I can take these two extremes. உங்களுடைய நான் என்று சொல்லக்கூடியதான இந்த தன்மை இந்த இரண்டு மறுமுனைகளுக்கும் செல்லக்கூடியதா இருக்கிறது. In Ezekiel chapter 28, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் verses 12 to 15, we find Lucifer, the fallen angel. 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை விழுந்து போன விடிவெளியாகிய லூசிபரை பற்றி வாசிக்கிறோம். And he was a man, he was an angel, perfect in beauty and wisdom. அவன் அழகிலும் ஞானத்திலும் பூர்ணமான ஒரு தெய்வதூதனாக இருக்கிறான். Often we think devil was a very black fellow. அடிக்கடி நாம் நினைக்கிறோம் பிசாசு என்றால் அவன் கருப்பானவன் என்று நினைக்கிறோம். He is very beautiful. அவன் மிகவும் அழகானவன். One of the high priestess who was in the satanic group. சாத்தான் சபையை சேர்ந்ததான அந்த கூட்டத்தில் இருந்ததான ஒரு மேலான ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்ததான ஒரு பெண். And she was a doctor. அவள் ஒரு மருத்துவர். She was saved and came out. அவள் ரட்சிக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வந்தாள். She wrote in her book, she saw angel, the most beautiful man. அவர்களுடைய புத்தகத்தில் எழுதினதான காரியம் அவர்கள் கண்டதான மிகவும் அழகான மனிதன் தேவதூதன் என்றார்கள். No, Satan was a beautiful man. சாத்தான் மிகவும் ஒரு அழகான மனிதன் என்று எழுதுகிறார்கள். So never think that beauty, Satan was a black fellow. அதனால் சாத்தான் ஒரு கருப்பன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். He was full of beauty. அவன் அழகு நிறைந்தவனாக இருந்தான். Perfect in wisdom. அவன் ஞானத்தில் பூரணனாக இருந்தான். Filled with all the what they call stones and emeralds and precious stones. பலவிதமான பல கற்கள் வெளியேற பெற்ற கற்களினால் நிரம்பினவனாக இருந்தான். Filled with gold. பொன்னினால் நிரம்பினவனாக இருந்தான். He had music. அவனிலே இசைக்கருவிகள் இருந்தது. He was an anointed cherub. அவன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். He walked among the fiery stones. அவன் அக்கினிமயமான கற்களின் நடுவே நடந்து சென்றான். In verse 15, there was nothing found till he was perfect
till iniquity was found in his life. 15ஆம் வசனத்தில் அவனுடைய ஜீவியத்தில் அக்கிரமம் வரும் வரை அவன் பூரணனாக இருந்தான். So naturally he had something to be proud of. இயற்கையாக பார்க்க வேண்டும் என்றால் அவனில் பெருமைப்படுவதற்கு அவனில் ஏதோ இருந்தது. And that's why in Isaiah 14 chapter, அதனால் தான் ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் read verses 13 to 14. 13ஆம் 14ஆம் வசனங்கள். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. For thou hast said in thine heart, I will ascend into heaven, I will exalt my throne above the stars of God, I will Slowly, don't rush up. Just read. Every verse is very important. I will sit also upon the mount of the congregation in the sides of the north, I will ascend above the heights of the clouds, I will be like the Most High. 5 times he uses the word I will, I will, I will, I will. 5 முறை நான் என்று அவன் சொல்கிறான். Why? He had that what you call qualification to come up to the highest place. ஏனென்றால் அவன் அந்த மேலான இடத்திற்கு வர வேண்டும் என்றுதான எண்ணமுடையவனாய் இருந்தான். He had the qualification to come up to that highest place. அந்த மேலான இடத்திற்கு வரக்கூடியதான தகுதி உடையவனாய் இருந்தான். He was perfect in beauty. அவன் அழகில் பூரணனாய் இருந்தான். In wisdom. ஞானத்தில் பூரணனாய் இருந்தான். And he had gold and all the precious stones. பொன்னும் பலவிதமான வெளியேற பெற்ற கற்களும் நிறைந்தவனாய் இருந்தான். He was perfect. அவன் பூரணனாய் இருந்தான். So naturally he had that thing, I will come to that place. அதனால் இயற்கையாகவே அந்த இடத்திற்கு நான் வருவேன் என்றதான எண்ணமுடையவனாய் இருந்தான். If you go through the history of the Eastern religions, கிழக்கத்திய மதங்களினுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது, most of the rishis and sages and hermits, அநேக ரிஷிகளும் வனவாசிகளும், and they were in the jungle and they were well what you call consecrated from the worldly point of view. அவர்கள் காட்டில் வசித்து உலக பார்வையில் பார்க்கும்போது அவர்கள் ஒரு புனிதர்களாக காட்சியளித்தார்கள். Nobody can find out any fault according to the moral point of view. சன்மார்க்க விதத்தில் பார்க்கும்போது அவர்களில் ஒருவரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. But they always be proud about their self. ஆனால் அவர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய சுயத்தை பற்றி பெருமையுடையவர்களாய் இருப்பார்கள். And sad to say sometimes Christian monks also had the same problem. சில நேரத்தில் கிறிஸ்துவ சாதுக்களும் கூட இது போன்றதான இதே பிரச்சனை உடையவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்வது துக்ககரமான காரியம். One of our chief pastor, one of our leading pastor went to meet one high priest in one particular religion. நம்முடைய தலைமை பாஸ்டர்களில் ஒருவர் ஒரு மதத்தில் இருந்ததான ஒரு மேல் பிரதான ஆசாரியனை பார்க்கும்படியாக சென்றிருந்தார்கள். And that high priest was seated on a higher pedestal. அந்த பிரதான ஆசாரியர் ஒரு உயர் நிலையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். So naturally when he saw him, he took a stool and our pastor began to sit on that stool. இயற்கையாகவே அவர் அப்படி உட்கார்ந்திருந்ததை பார்த்தவுடன் நம்முடைய பாஸ்டர் ஒரு ஸ்டூலை எடுத்து நாற்காலியில் உட்கார ஆரம்பித்தார். He said, don't sit on that stool. அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் அந்த நாற்காலியில் உட்கார வேண்டாம். Why? ஏன்? You must stand in my presence. நீங்கள் என்னுடைய சமூகத்தில் வரும்போது நிற்க வேண்டும். Why? ஏன்? I am the high priest. நான் இங்கே பிரதான ஆசாரியன். So you must stand in my presence. அதனால் என் சமூகத்தில் நீ நிற்கதான் வேண்டும். And the pastor told, I am also a priest of God. அப்பொழுது அந்த பாஸ்டர் சொன்னார், நானும் ஒரு தேவனுடைய ஆசாரியன் தான். So that means they were consecrated from the worldly point of view, but they could not never give up that I. அப்படி என்றால் உலக கண்ணோட்டத்தில் உலக பார்வையில் அவர்கள் ஒரு உயர்நிலையில் சன்மார்க்க நிலையில் உயர்நிலையில் இருந்தார்கள். ஆனால் நான் என்ற அதை அவர்களால் விட்டுக் கொடுக்க முடியாததாய் இருந்தது. So this extreme is a dangerous, mean self exaltation. தன்னை தானே உயர்த்துவது இந்த முனையானது மிகவும் ஒரு அபாயத்துக்குரியதாக இருக்கிறது. So tonight examine yourself whether you are under that type of what I call mentality. அது போன்றதான மனநிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை பற்றி நீங்கள் இன்று இரவு ஆராய்ந்து பாருங்கள். I am better than others. நான் மற்றவர்களை காட்டிலும் சிறந்தவன். I am well educated. நான் நன்றாக படித்திருக்கிறேன். I come from a good family. நான் ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வருகிறேன். My church is the only church. என்னுடைய சபைதான் உண்மையான நல்ல சபை. So somewhere you are very much what I call proud about it. Remember, from there you have to come down. எங்கேயோ நீங்கள் எதையோ பற்றி பெருமை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் அங்கே இருந்து நீங்கள் கீழே இறங்க வேண்டும் என்பதை பற்றி நினைவில் கொள்ளுங்கள். When you read Philippians 2nd chapter verses 6 and 7, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, when Jesus came to the world, இயேசு உலகில் வரும்பொழுது Lucifer wanted to go up and up because he had the qualification. லூசிபருக்கு அந்த தகுதி இருந்தபடியால் அவன் மேலே மேலே உயர செல்ல வேண்டும் என்று விரும்பினான். Jesus had the same qualification. இயேசுவுக்கும் அதே தகுதி இருந்தது. He was God himself. அவர் தேவனாகவே இருந்தார். But yet he emptied himself. அப்படி இருந்தும் அவர் தம்மையே வெறுமையாக்கினார். He never took it as a prerogative that I am God's
I am God, one of the Godhead. நான் தெய்வத்துவத்தில் ஒருவர் என்பதை பற்றி அவர் பெருமிதம் கொள்ளவில்லை, அதை கொள்ளையாடின பொருளாக நினைக்கவில்லை. He became a man. அவர் மனிதனாக மாறினார். He took the form of a servant. அவர் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். He was obedient. அவர் கீழ்ப்படிந்திருந்தார். And he was even willing to die on the death of the cross. அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் மரிக்க ஆயத்தமாயிருந்தார். So Lucifer went up and up and up. லூசிபர் மேலே 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 போய் கொண்டிருந்தார். But Christ came down, 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 down. ஆனால் கிறிஸ்துவோ தாழ 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 இறங்கினார். So if you are in the self-exalted line, you cannot come up to that rock. நீங்கள் சுயமாக உங்களை உயர்த்தி இருக்கிறதான அனுபவத்தில் இருப்பீர்கள் என்றால் அந்த கன்மலையின் அண்டையில் நீங்கள் வர முடியாது. This rock higher than that I. இந்த கன்மலையானது நான் என்று சொல்கிறதான அதை காட்டிலும் மேலான உயர்ந்த நிலை. You have to break down to that point. Lord, I am nothing. ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்றதான அந்த நிலவரத்துக்கு நீங்கள் வர வேண்டும். The other extreme is I am not worthy. மற்ற மறுமுனை என்னவென்றால் நான் தகுதியற்றவன், I am not beautiful. நான் அழகில்லாதவன், I am not well educated. நான் நன்றாக படிக்காதவன், I am come from a poor ground. நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். So all the time you condemn yourself that you are not a fit person in the society. சமுதாயத்தில் நான் ஒரு தகுதிக்குரிய மனிதன் அல்ல என்று எப்பொழுதும் உங்களை நீங்கள் நியாயம் தீர்த்துக் கொள்வது. The first attitude always dominate other people. முதலாவது தன்மை என்னவென்றால் எப்போதும் மற்றவர்களை நீங்கள் மேற்பார்வை செய்வதாக அவர்களுக்கு மேலாக இருப்பதாக இருக்கிறது. Sometimes it kills other people also. அது மற்றவர்களை சில நேரத்தில் கொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. But this attitude kills your own life. ஆனால் இந்த மனப்பான்மை உங்களுடைய சொந்த ஜீவியத்தையே கொல்லக்கூடியதாக இருக்கிறது. That's why many people go to the extent of committing suicide. அதனால்தான் அநேகர் தற்கொலை செய்யும் அந்த கட்டத்திற்கும் போகிறார்கள். What did David say? தாவீது என்ன சொன்னார்? Take me to the rock higher than I. என்னை காட்டிலும் உயர்ந்த கன்மலைக்கு என்னை கொண்டு செல்லும். Higher than self exaltation. என்னுடைய சுயமாக என்னை உயர்த்தும் அந்த நிலவரத்துக்கு மேலாக. And higher than self condemnation. என்னை தானே நான் சுயமாக ஆக்கினைக்குள்ளாக்கி கொள்ளும் அந்த நிலவரத்துக்கு மேலாக. Only Christ gave the true value of every soul. கிறிஸ்து மட்டும்தான் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய உண்மையான மதிப்பை தந்தார். Your soul is very precious. உன் ஆத்மா மிகவும் விலையேற பெற்றது. He told very clearly, you may gain the whole world. அவர் மிகவும் தெளிவாக சொன்னார், நீ முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். But if you lose your own soul, what profiteth you? ஆனால் உன் சொந்த ஆத்மாவை இழந்து போவாய் என்றால் அதனால் உனக்கு லாபம் என்ன? Knowing the value of your soul, he gave the maximum price. உன்னுடைய ஆத்மாவினுடைய விலையை அறிந்து தன்னால் செலுத்தக்கூடிய இறுதியான அந்த விலையை அவர் தந்தார். In 1 Peter 1st chapter 18 and 19 we read. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 18 19 வசனங்களில் He paid not with the gold and silver. அவர் வெள்ளியோ பொன்னையோ அவர் செலுத்தவில்லை. He paid with his own precious blood. ஆனால் அவருடைய சொந்த வெளியேற பெற்ற இரத்தத்தையே கிரயமாக செலுத்தினார். So that you must discover what type of I it is. அந்த நான் அது எப்படிப்பட்ட நான் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். As long as you are not able to find out that you cannot come to the rock higher than you. அந்த நான் என்றதான அந்த நானை உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் வரை உங்களை காட்டிலும் உயர்ந்த அந்த கன்மலையின் அண்டையில் நீங்கள் வர முடியாது. First remember, this rock is a spiritual rock. முதலாவதாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் இந்த கன்மலை ஒரு ஆவிக்குரிய கன்மலை. When you come to Christ, நீங்கள் கிறிஸ்து அண்டையில் வரும்பொழுது we never offer you a kind of a prosperity from the worldly point of view. அவர் உலக கண்ணோட்டத்தில் காணக்கூடியதான ஒரு செழிச்சை உங்களுக்கு தருவதில்லை. In 1 Corinthians 15 chapter 19th verse, முதலாம் கொரிந்தியர் 15 அதிகாரம் 19 வசனத்தில், read it please. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். If in this life only we have hope in Christ, we are of all men most miserable. That means if you believe in Christ only for the earthly blessings, your life is a miserable one. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் நீ கிறிஸ்துவை விசுவாசிப்பவனாக இருப்பாய் என்றால் உன்னுடைய ஜீவியம் எல்லாரை காட்டிலும் மிகவும் பரிதபிக்கக்கூடியதாக இருக்கிறது. So this rock, this Jesus Christ first offers spiritual blessings. இந்த கன்மலை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையே உனக்கு தருகிறார். That's why in Matthew's Gospel 6th chapter verse 33 we read. அதனால்தான் மத்தேயுவின் சுவிசேஷம் 6 அதிகாரம் 33 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, Seek ye first the kingdom of God, or all these things shall be added unto you. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Communists told, oh, this is not a practical
message. கம்யூனிஸ்ட்காரர்கள் சொன்னதான காரியம் என்னவென்றால் இது ஒரு நடைமுறையில் வருகிறதான ஒரு செய்தி அல்ல. What we want is food, எங்களுக்கு தேவையானது ஆகாரம், clothing, உடை, and housing. வீடு. Then if there is a need, then we'll think about God. அதன் பின்பு ஒரு தேவை ஏற்படும் என்றால் நாங்கள் கடவுள் என்று ஒருவரை பற்றி யோசிப்போம். For more than 80 years they followed that principle. ஏறக்குறைய 80 வருடங்களுக்கு மேலாக இந்த கோட்பாடை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். After 80 long years they realized that was not a real approach. 80 நீண்ட வருடங்களுக்கு பின்பு அவர்கள் செல்ல வேண்டிய முறை அல்ல அது அல்ல, அணுக வேண்டிய முறை அது அல்ல என்பதை விலகிக் கொண்டார்கள். They opened the doors of Russia. Come and teach us about God. ரஷ்யாவின் வாசல்களை திறந்து கடவுளை பற்றி எங்களுக்கு வந்து பிரசங்கியுங்கள் என்றார்கள். So we tell first, seek ye first the kingdom, and all these things shall be added unto you. நாங்கள் சொல்கிறோம் முதலாவதாக ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். The Lord knows your need for food. உன்னுடைய ஆகாரத்துக்கான தேவையை தேவன் அறிவார். The Lord knows your need for your clothing. உன்னுடைய உடைக்கான தேவையை தேவன் அறிவார். The Lord knows your need for your housing. உன்னுடைய வீட்டிற்கான தேவையை தேவன் அறிவார். But when you seek first the Lord, and then all the things will be added unto you. ஆனால் முதலாவதாக தேவனை நீ தேடுவாய் என்றால் இவை அனைத்தும் உனக்கு கூட கொடுக்கப்படும். You heard the testimony of that brother. நீங்கள் அந்த சகோதரனுடைய சாட்சியை கேட்டீர்கள். He lost all what he had. அவருக்கு இருந்த அனைத்தையும் அவர் இழந்து போனார். But when he came to the real experience of accepting Christ, ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதான அந்த உண்மையான அனுபவத்திற்குள்ளாக அவர் வந்தபோது God gave him all what he lost. அவர் இழந்த அனைத்தையும் தேவன் அவருக்கு திரும்ப கொடுத்தார். Once again, the central theme in the spiritual rock is Jesus and Jesus alone. ஆவிக்குரிய கண்மலையில் மீண்டுமாக மைய கருத்து இயேசு, இயேசு மட்டுமே. In 2 Corinthians 3rd chapter 17th verse, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் there is a particular dictum, a kind of a rule. அங்கே ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு சட்டம் இருக்கிறது. What is that rule? அந்த சட்டம் என்ன? Where the spirit is there the liberty. Read it, sir. 2 Peter 3rd chapter 17th verse. அந்த விதி என்னவென்றால் எங்கே 2 Corinthians 3rd chapter 17th verse. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. Now the Lord is that spirit, and where the spirit of the Lord is, there is liberty. Where the spirit of the Lord is there the liberty. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. When the Protestant churches came into existence, புரொட்டஸ்டன்ட் சபையை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஏக்கத்திற்குள் வந்தபோது they brought out this rule. அவர்கள் இந்த விதியை கொண்டு வந்தார்கள். Where the spirit of God works, there the Lord is there. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே கிரியை செய்கிறாரோ அங்கே கர்த்தர் இருக்கிறார் என்றார்கள். But the Roman Catholic Church told, ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபையினர் சொன்னார்கள், wherever the Roman Catholic Church is there, the Lord is there. ரோமன் கத்தோலிக்க சபைகள் எங்கே எங்கே இருக்கிறதோ அங்கே எல்லாம் கர்த்தர் இருக்கிறார் என்றார்கள். If there is a Roman Catholic Church, don't be worried because the Lord is there. ரோமன் கத்தோலிக்க சபை இங்கே இருக்கும் என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் கர்த்தரும் அங்கே இருக்கிறார். But what does the Lord say? ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? Where the Lord is there the true church is there. கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே மெய்யான உண்மையான சபை இருக்கிறது. It can be the same problem can come to Pentecostal people also. அதே பிரச்சனை பெந்தேகோஸ்தே சபையினருக்கும் வரலாம். Sometimes if they come to this church, here only you find the Lord. இந்த சபைக்கு வாருங்கள், இங்கேதான் உங்களால் கர்த்தரை பார்க்க முடியும் என்று சொல்கிறார்கள். True, it may be. உண்மை ஒருவேளை இருக்கலாம். But if the Lord is not there, then there is no liberty. ஆனால் ஒருவேளை கர்த்தர் அங்கே இல்லாது இருப்பார் என்றால் அங்கே விடுதலையும் இல்லை. So the secret of the play, the secret of this spiritual rock is Jesus and Jesus alone. இந்த ஆவிக்குரிய கன்மலையினுடைய ரகசியம் இயேசு, இயேசு மட்டுமே. That's why in Matthew calls us 16th chapter 16th verse. அதனால்தான் மத்தேயுவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் And Jesus asked his disciples, what do people say about me? இயேசு சீஷர்களை பார்த்து ஜனங்கள் என்னை பற்றி என்னவென்று சொல்கிறார்கள் என்றார். They gave different opinion. அவர்கள் பலவிதமான அபிப்பிராயங்களை சொன்னார்கள். Then he said, what do you say about me? அதன் பின்பு நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்றார். Read 16th verse. 16ஆம் வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். And Simon Peter answered and said, Thou art the Christ, the Son of the living God. Thou art the Christ, the Son of the living God. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய மகனாகிய கிறிஸ்து என்றார். So that is the center, what they call axiom or the secret of this spiritual rock. அதுதான் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய ரகசியமாக இருக்கிறது. If Christ is an ordinary human
teacher, கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனை போன்ற போதகராக இருந்திருப்பார் என்றால், then we have nothing to declare unto you boldly. அப்பொழுது உங்களுக்கு தைரியமாக உங்களிடத்தில் சொல்வதற்கு எங்களிடத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்திருக்கும். But today many of the Christian preachers himself say Christ is only one other way, not the way. ஆனால் இன்று அநேக கிறிஸ்துவ போதகர்களும் சொல்கிறார்கள், அநேக வழிகளில் கிறிஸ்துவும் ஒரு வழி என்று சொல்கிறார்கள், கிறிஸ்துவே வழி என்று அவர்கள் சொல்வதில்லை. They are not bold enough to say Christ is the only way. கிறிஸ்துதான் ஒரே வழி என்று சொல்வதற்கு அவர்கள் அதிக தைரியமுடையவர்களாய் இருப்பதில்லை. And very soon they are going to change the title of the King of England. அதிசீக்கிரத்திலே இங்கிலாந்து தேசத்தினுடைய ராஜாவினுடைய தலைப்பை அவங்க மாற்ற போகிறார்கள் பெயரை. One other title he has is அவருக்கு இருக்கிறதான ஒரு பதவி என்னவென்றால் Defender of the Faith. அவர் விசுவாசத்தை காக்கிறவர். Faith, that singer. விசுவாசத்தை காக்கிறவர். But they are going to put Defender of the Faiths. ஆனால் விசுவாசங்களை காக்கிறவர் என்று அவர்கள் மாற்றி அமைக்க போகிறார்கள். That means Islam, அப்படி என்றால் இஸ்லாம் மதம், Buddhism, புத்த மதம், Hinduism, இந்து மதம், all other religions also faiths. மற்ற எல்லா மதங்களும் மார்க்கங்களும். Now that is not the Christian truth. கிறிஸ்துவ சத்தியம் அது அல்ல. You may or you may not believe it. நீங்கள் இதை நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம். But the fact is Jesus Christ is the central theme of this gospel. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த சுவிசேஷத்தினுடைய மைய பகுதி இயேசுவே. Jesus Christ is the son of the living God. இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். If you consider him as one of the greatest teacher and a great philosopher, you can never experience this spiritual blessing. நீங்கள் அவரை ஒரு பெரிய தத்துவ ஞானி என்றும் அவரை ஒரு பெரிய போதகர் என்றும் நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், கருதுவீர்கள் என்றால், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. His spiritual rock is because Jesus is the living God. இவர் ஆவிக்குரிய கன்மலையாய் இருக்கிறார், ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே அந்த ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். How many believe that? எத்தனை பேர் நீங்கள் இதை நம்புகிறீர்கள்? How many believe that Jesus is the living God? இயேசு ஜீவனுள்ள தேவன் என்று நீங்கள் எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Those who believe, kindly put your right hand. இதை நம்புகிறவர்கள் தயவாக உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Hallelujah! That is the secret of our message. அதுதான் நம்முடைய தூதினுடைய ரகசியம். If you dilute it, then you have nothing to declare unto the others. நீங்கள் அதை கலப்படமாக மாற்றுவீர்கள் என்றால் அதன் பின்பு மற்றவர்களுக்கு சொல்வதற்கென்று உங்களில் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். Now this same spiritual law, as we read in 1 Peter 2nd chapter 7th verse, முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் படித்தவாறு இதே ஆவிக்குரிய கன்மலை, this same rock can become the rock of offense. இதே கன்மலை இடறுதலின் கன்மலையாகவும் மாறக்கூடும். Some years, some centuries before, சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக in one particular country, ஒரு குறிப்பிட்ட நாட்டில் on a Sunday morning, ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் there was a great earthquake. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. Nearly 15,000 people who were in the churches, and many people died. Many people died, but including those who were in the churches. ஏறக்குறைய 15,000 பேர் சபைகளிலும் மற்றும் பலரும் மரித்தார்கள். Many others also died. மற்ற அநேகரும் மரித்தார்கள். There was one of the greatest atheists in that time. அந்த நாட்களில் ஒரு பெரிய நாத்திகன் ஒருவன் இருந்தார். He said, "Where is your loving God?" அவர் கேட்டார், உங்களுடைய அன்பான அந்த கடவுள் தேவன் எங்கே? All these people were worshipping God in their churches. At that time earthquake came. இந்த ஜனங்கள் எல்லாம் அவருடைய சபைகளில் ஆலயங்களில் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது பூமி அதிர்ச்சி வந்தது. So when tragedies and calamities come in the personal and at the national level, இயற்கை சீற்றங்கள் இது போன்றதான சேதங்கள் தேச ரீதியில் வரும்பொழுது they begin to wonder, is there a Christ? கிறிஸ்து கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா என்று அவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். So this same Christ became an offense. இதே கிறிஸ்து இப்பொழுது ஒரு இடறுதலாக மாறிவிட்டார். You go and ask any atheist. எந்த ஒரு நாத்திகனையும் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். In the early days of his life, he would have been a very poor, brought from a Christian, God-fearing family. அவனுடைய ஆதி நிலவரத்தை, அடிப்படையான ஜீவியத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பத்தில், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பான். There was one family with a father and a son. ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனும் ஒரு மகனுமாக. The son told the father, "Talk to me anything but not about God." அந்த மகன் அவனுடைய தகப்பனை பார்த்து, நீங்கள் எதை பற்றியும் என்னிடம் பேசலாம், ஆனால் கடவுளை பற்றி மட்டும் பேசாதீர்கள் என்றான். So that father was our believer, so I used to go and visit that house. அந்த தகப்பன் நம்முடைய விசுவாசியா இருந்தபடியால் நான் அந்த வீட்டை சென்று அடிக்கடி சந்திப்பேன். And whenever he sees me, this boy will run away. Young boy, he will run away. இந்த பையன், வாலிபனான பையன் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் ஓடி விடுவான். We began to wonder why this boy
brought up in a Christian family could not accept Christian gospel. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டதான இந்த பையன் கிறிஸ்துவ சுவிசேஷத்தை ஏன் இவனால் ஏற்றுக்கொள்ள கூடாமல் இருக்கிறது என்று நான் அதை பற்றி யோசிப்பேன். Some time back this father was very seriously ill and he was confined to hospital. சில நாட்கள் கழித்து இந்த தகப்பனார் சில நாட்கள் முன்பு இந்த தகப்பனார் அதிக வியாதிப்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். And he had no one to look after. One of his friend came and looked after him. அவரை பார்த்துக்கொள்ள கவனித்துக்கொள்ள ஒருவரும் இல்லாதபடியால் அவருடைய நண்பர்களில் ஒருவர் வந்து பார்த்து கொண்டிருந்தார். And his wife was a very devout Christian believer. அவருடைய மனைவியும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு நல்ல கிறிஸ்துவ தெய்வீக குடும்ப பெண்ணாக இருந்தார்கள். But it came to the point this particular father was almost about to die. ஆனால் இந்த தகப்பன் மரிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது So then this friend and his mother thought there was no point in living with this man. அப்பொழுது இந்த நண்பனும் அந்த அவருடைய மனைவியும் இந்த மனிதனோடு ஜீவிப்பதில் எந்த பயனும் இல்லை என்று நினைத்தார்கள். He was almost at the death point. அவன் ஏறக்குறைய மரண கட்டத்தில் போய்விட்டார். So they went and started another life. அதனால் அவர்கள் சென்று வேறொரு வாழ்க்கையை துவங்கி விட்டார்கள். This boy saw it. இந்த பையன் இதை பார்த்தான். He saw his mother as a devoted person. அவனுடைய தாயை ஒரு தெய்வீக தாயாக பார்த்தான். But at the time of the crisis for his father, she ran away. ஆனால் அவனுடைய தகப்பனுடைய கஷ்ட நிலவரத்தில் அவள் ஓடிவிட்டாள். She said, no, there is no God. அப்பொழுது இவன் சொன்னான், இல்லை இல்லை, கடவுள் என்று ஒருவர் இல்லை. That's why he told his father, talk to me anything but not about God. அதனால் தான் அவனுடைய தகப்பனை பார்த்து, நீங்கள் எதை பற்றியும் என்னிடம் பேசுங்கள், கடவுளை பற்றி மட்டும் பேசாதிருங்கள் என்றான். But one day it happened, I came and he could not leave the home. He was alone. ஒரு நாள் நான் வரும்போது அவனால் போக முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அவன் தனியாக தான் அந்த வீட்டில் இருந்தான். And I told him, நான் அவனை பார்த்து சொன்னேன், I myself was one of the member of the Dravida Kalagam. நானே இப்படி கடவுள் இல்லாதவர்கள் என்று சொல்கிறதான கூட்டத்தினுடைய அங்கத்தவனாய் இருந்தேன். you நீங்க எப்படி திராவிட கழகத்தின் தொண்டனாய் இருந்தீர்கள்? How come that you are one of the member of the Dravida Kalagam? Yes, I was once party member of the Dravida Kalagam. அந்த திராவிட கழகத்தினுடைய அங்கே இருக்கிற ஒருவர்களில் நானும் ஒருவராக இருந்தேன். And as a party member I used to fight, I used to work, I used to talk very aggressively. அங்கே நான் அவர்களில் ஒருவனாக இருந்து மிகவும் நான் தைரியமாக பேசுகிறவனாக இருந்தேன். And that time the Lord met me. அந்த நேரத்தில் தேவன் என்னை சந்தித்தார். He listened to my testimony. He listened to my testimony. அவர் என்னுடைய சாட்சியை கவனித்தார். He thought all the others come from a spiritual background and that's why they are following Christ. அவர் நினைத்தார் எல்லோரும் ஆவிக்குரிய பின்னணியில் இருந்து வருகிறபடியால் தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் என்று நினைத்தார். When he heard that I came from Dravida Kalagam, those days Dravida Kalagam was known as Justice Party. They don't believe in God. நான் திராவிட கழகத்திலிருந்து வந்தேன் என்று அவர் கேள்விப்பட்ட பொழுது அந்த நாட்கள் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் கடவுளில் நம்பிக்கை வைப்பதில்லை. So naturally he was attracted. இயற்கையாகவே அவன் பிடிபட்டான். And he came to a meeting. நம்முடைய கூட்டங்களுக்கு வந்தார். And the Lord touched him. கர்த்தர் அவரை தொட்டார். He became a sincere believer. அவர் ஒரு உண்மையான விசுவாசியாக மாறினார். So this rock which is a spiritual rock. ஆவிக்குரிய கன்மலையாகிய இந்த கன்மலை It can be an offense to you, to anybody who is troubled because of certain personal tragedy in your life. உங்களுடைய ஜீவியத்தில் சில தனிப்பட்ட கஷ்டங்களினால் நீங்கள் சென்றதினால் இது உங்களுக்கு ஒருவேளை இடறுதலாக மாறலாம். It may be personal tragedy. அது தனிப்பட்ட விதத்திலே ஒரு கஷ்டமாக இருக்கலாம். It may be a tragedy that happened in other family. இல்லாவிட்டால் மற்றொரு குடும்பத்தில் நடந்ததான ஒரு கஷ்ட நிலவரமாக இருக்கலாம். So you begin to wonder, where is the rock that is higher than I? என்னையும் காட்டிலும் உயர்ந்த அந்த கன்மலை எங்கே என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய நிலவரத்தில் காணப்படலாம். Don't allow that rock become a rock of offense in your life. அந்த கன்மலை உங்களுடைய ஜீவிதத்தில் இடறுதலுக்கு ஏற்ற ஏதுவான கன்மலையாக மாற இடம் கொடுக்க வேண்டாம். Now kindly read Exodus 33rd chapter 21 and 22. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனங்களை வாசியுங்கள். பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். And the Lord said, behold, there is a place by me, and thou shalt stand upon a rock, and it shall come to pass while my glory passeth by, that I will put thee in a cleft of the rock,
and I will cover thee with my hand while I pass by. Moses desired to see the face of God. மோசே தேவனுடைய முகத்தை பார்க்கும்படியாக விரும்பினான். God told, no man can see my face and live. தேவன் அவனை பார்த்து ஒருவனும் என் முகத்தை பார்த்து பிழைத்திருந்ததில்லை என்றார். But I will keep you on a particular place, a rock. ஆனால் நான் உன்னை ஒரு கன்மலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைக்கிறேன். And there is a cleft of the rock. அங்கே கன்மலையின் ஒரு பிளவு இருக்கிறது. You will be there, and from there you will see the back of my glory. நீ அங்கே இருந்து என்னுடைய பின்பான பகுதியை நீ பார்க்கலாம், மகிமையை காணலாம் என்றார். Now, man, when God created man had a close communion with God. தேவன் மனிதனை படைத்தபோது மனிதனுக்கு தேவன் அண்டையில் ஒரு நெருங்கிய உறவு இருந்தது. But one act of disobedience brought a kind of a separation between God and man. ஆனால் கீழ்ப்படியாமை என்றதான ஒரு செயலின் நிமித்தமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பிரிவை உண்டு பண்ணினது. In Isaiah 59 verse 2 we read. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், It's our own sin that hid the face of God from our lives. நம்முடைய சொந்த பாவங்களே தேவனை நம்முடைய முகங்களுக்கு மறைத்தது. It's not that God hides his face, it is your own sin that hid your face from God. ஏதோ தேவன் தம்முடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறார் என்று அல்ல, உங்களுடைய சொந்த பாவங்களே தேவனிடத்திலிருந்து அவருடைய முகத்தை மறைக்கிறது. Man, many of the religion they know that with the sin they can never see God. அநேக மதங்கள் அறிந்த காரியம் என்னவென்றால் பாவத்தோடு தேவனை காண முடியாது என்பது. And generally they follow three methods. பொதுவாகவே அவர்கள் 3 கொள்கைகளை பின்பற்றினார்கள். One is karma marg. ஒன்று கர்மா, that is doing good works and coming closer to God. அப்படி என்றால் நற்கிரியைகளை செய்து அதன் மூலம் இறைவன் அண்டையில் வருவது. And second is gyan marg, that is learning the scripture and then attain the knowledge and come to God. இரண்டாவதாக யான்மார் என்பது வேதத்தை படித்து அதன் மூலமாக அறிவை சேகரித்து அதன் மூலமாக கடவுள் அண்டையில் வருவது. And third is bhakti marg, go to pilgrimages, sacred rivers and temples, and by that you come closer to God. மூன்றாவதாக பக்திமார், அவர்கள் ஒரு நல்ல இடங்களுக்கு தெய்வீக இடங்களுக்கு சென்று புனித ஸ்தலங்களுக்கு சென்று அதன் மூலமாக தேவன் அண்டையில் வருவது. And these are the method by which they are trying to come closer to God. இந்த விதங்களில் எல்லாம் அவர்கள் இறைவன் அண்டையில் கடவுள் அண்டையில் நெருங்கி வர முயன்றார்கள். But in Hebrews 9 chapter verse 22 we read, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், without shedding of the blood there is no remission of sins. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வாசிக்கிறோம். If you are a sinner, நீ ஒரு பாவியாய் இருப்பாய் என்றால், and if you search to find God through karma marg and gyan marg and bhakti marg, கர்ம மார்க், யார் மார்க், பக்தி மார்க் மூலமாக நீ தேவனை தேட வேண்டும் என்று முயற்சி செய்வாய் என்றால், you can never come, because without the shedding of the blood you can never get rid of that sinful life. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் உன்னுடைய பாவ ஜீவியத்திலிருந்து உன்னால் விடுதலை பெறவே முடியாது. And that is known to many of the earlier religions. அநேக பழைய மார்க்கத்து மதங்களுக்கு இது தெரிந்த ஒரு விஷயமாக இருந்தது. They know a sacrifice is needed to bring man closer to God. மனிதனை தேவன் அண்டையில் கொண்டு வர, நெருங்கி கொண்டு வர ஒரு பலி அவசியம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். If that be so, அது அப்படி என்றால், you and I after committing sin, how can we offer ourselves as a sacrifice? நீங்களும் நானும் பாவம் செய்த பின்பு எப்படி நம்மை நாமே ஒரு பலியாக ஒப்படைப்பது? In Exodus chapter 34 verse 20 we read, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், according to the rule, every firstling of an animal must be offered unto God. சட்டத்தின்படி ஒவ்வொரு மிருகத்தினுடைய முதல் ஈடும் அது தேவனுக்கென்று பலியாக செலுத்தப்பட வேண்டும். So there is a rule that firstling of an ass should never be offered unto God. ஒரு கழுதையினுடைய முதலீட்டு தேவனுக்கென்று பலியாக படைக்கப்படக்கூடாது என்பது ஒரு விதியாக இருக்கிறது. Exodus 34 verse 20. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற்பேறானவைகளை எல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். வெறும் கையோடு என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது. But the firstling of an ass thou shalt redeem with a lamb, and if thou redeem it not, then shalt thou break his neck. All the firstborn of thy sons thou shalt redeem, and none shall appear before me empty. So in the place of an ass, அந்த கழுதையினுடைய இடத்தில் you have to offer a lamb. நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக பலி செலுத்த வேண்டும். That is known as the law of substitution. அதுதான் அதற்கு பதிலாக கொடுக்கப்படுகிறதான ஒரு பலி. The king of Russia, Tsar, one day he visited the fortresses in his country. ரஷ்யாவின் ராஜா சார் அவர் ஒரு நாள் அவருடைய நாட்டில் இருந்ததான ஒரு கோட்டையை சென்று பார்த்தார். And that was what they call captained by one of his friends
son. அது அவருடைய நண்பர்களின் ஒருவருடைய மகனால் அது பாதுகாக்கப்பட்டு வந்தது. He was a very brilliant captain. அவன் மிகவும் ஒரு புத்திசாலியான ஒரு திறமை வாய்ந்தவன். In that particular fort he was almost alone and kept away from all the people. அந்த கோட்டையில் அவன் தனியாக இருந்து மற்றவர்களிடத்திலிருந்து அதை பாதுகாத்து வந்தான். He and his other soldiers began to play cards, entered into gambling and lost so much of money. அவனும் அவனுடைய மற்ற நண்பர்களும் சேர்ந்து அவர்கள் சூதாடி அவர்கள் அதிக பணத்தை இழந்து போனார்கள். And finally we took a stock. He found out so many thousands of money he had to pay to the government. கடைசியாக அவன் பார்க்கும்போது கணக்கிட்டு பார்க்கும்போது அரசாங்கத்திற்கு அவன் அதிக பணம் செலுத்த வேண்டியதாக இருந்தது. He took a long paper and wrote all the things. ஒரு நீண்ட தாளை எடுத்து அனைத்தையும் எழுதினான். And wrote underneath, who will pay my debt? அவை அனைத்தையும் எழுதி கீழே என் இந்த கடன்களை எல்லாம் தீர்ப்பது யார் என்று எழுதினான். He took a loaded revolver. அவன் ஒரு துப்பாக்கி எடுத்து அதில் குண்டுகளை வைத்து and he wanted to kill himself. தன்னை தானே கொன்று விட வேண்டும் என்று முயன்றான். It so happened he slept. அப்படி அவன் நினைத்துக் கொண்டிருக்கும் போதே தூங்கி விட்டான். And this Tsar came in a mufti. இந்த சார் வேறு உடையில் ராஜாவல்லாத மாறுவேடத்தில் வந்தார். He saw the captain sleeping. இந்த கேப்டன் தூங்கி கொண்டிருப்பதை பார்த்தார். Immediately he wanted to wake him up and arrest him. உடனடியாக அவனை எழுப்பி கைது செய்ய வேண்டும் என்று நினைத்தார். Then he saw the long sheet of paper. அதன் பின்புதான் அவனுடைய கையில் இருந்துதான் அந்த நீண்ட தாளை பார்த்தார். He knew that his own friend's son was embezzling or misappropriating government money. அவனுடைய சொந்த நண்பனுடைய மகன் அரசாங்க பணத்தை தவறான விதத்தில் பயன்படுத்தி பாவித்துக் கொண்டிருந்தான் என்பதை உணர்ந்தார். Naturally anybody would arrest him and punish him. இயற்கையாக யாராக இருந்தாலும் அவனை உடனடியாக கைது செய்வார்கள், இல்லாவிட்டால் தண்டிப்பார்கள். But he had a love for his friend. ஆனால் அவரோ அவனுடைய நண்பனுக்காக ஒரு அன்பு அவரிடத்தில் இருந்தபடியால் The question was, who will pay my debt? அங்கே இருந்த கேள்வி என்னவென்றால், என்னுடைய கடனை தீர்ப்பது யார்? He wrote underneath the Tsar like that. அதற்கு கீழே ஜார் என்று இவர் கையெழுத்து எடுத்தார். He went away. அவர் போய்விட்டார். Suddenly about 2 or 3 o'clock this man got up. திடீரென்று ஒரு 2-3 மணி நேரங்கள் கழித்து இந்த மனிதர் எழும்பினார். He took the revolver. அவன் துப்பாக்கி எடுத்தார். He was about to shoot himself. தன்னை தானே கொன்று விடும்படியாக முயற்சி செய்த நேரத்தில் He saw the signature of Tsar. திடீரென்று கீழே பார்த்தவுடன் சாரின் கையெழுத்து எழுதப்பட்டிருப்பதை பார்த்தார். He got afraid. பயந்து விட்டார். But yet he knew her debts were paid by the. ஆனாலும் அவனுடைய கடன்கள் எல்லாம் அவரால் தீர்க்கப்பட்டது, கட்டப்பட்டது என்று உணர்ந்தார். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, there is a load of sin in your life. உன்னுடைய ஜீவியத்தில் பாவம் ஒரு பாரமாக இருக்கிறது. From the age of almost 12 years onward, the words you spoke, the way you thought, the way you acted, the things that you did, everything is well recorded. ஏறக்குறைய 12 உன்னுடைய 12 வயதிலிருந்து நீ பேசினதான காரியங்கள், நீ செய்ததான காரியங்கள், இந்த அனைத்தும் அவை அனைத்தும் எழுதப்பட்டிருக்கிறது. How can you go and pay for the debt for all the sin that you have committed? நீ செய்ததான அனைத்து பாவங்களுக்கான கடனை நீ எப்படி தீர்ப்பாய்? Can you pay it? உன்னால் அதை தீர்க்க முடியுமா? Nobody can pay it. யாரும் அதை கட்ட முடியாது. But Jesus came into the world. ஆனால் இயேசு இவ்வுலகில் வந்தார். You and I were the asses which cannot be offered unto God. நீங்கள் கழுதையை போன்று இருக்கிறீர்கள், தேவனுக்கு பலியாக செலுத்தப்பட முடியாது. நானும் கழுதையை போன்று இருந்தோம், நாங்கள் தேவனுக்கு அங்கீகரிக்கப்பட முடியாது. We cannot be offered unto God. நாம் தேவனுக்கு பலியாக செலுத்தப்பட முடியாது. But in our place Jesus came. ஆனால் நம்மிடத்தில், நம்முடைய பட்சத்தில், நாம் இருக்க வேண்டிய இடத்தில் இயேசு வந்தார். This lamb of God came. இந்த தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் வந்தார். He took your sin and my sin upon his body. அவர் உன் பாவத்தையும் என் பாவத்தையும் அவருடைய சரீரத்தின் மீது ஏற்றுக்கொண்டார். When he took his sin upon his body, அவர் நம் பாவத்தை அவர் சரீரத்தின் மீது ஏற்றுக்கொண்ட பின்பு, in Isaiah 53 verse 10, read it please. ஏசாயா 53 அதிகாரம் 10 வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாய். God planned to bruise him. அவரை பாடுகளை in English. Yet it pleased the Lord to bruise him. It pleased the Lord to bruise him. அவரை நொறுக்க கர்த்தர் சித்தம் கொண்டார். தமிழ்ல மாத்திரம் வாசிங்க. மத்தேயு 26:67 வசனம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. 27 அதிகாரம் 17 20 வரை வாசிங்க.
பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவரிடத்தில் ஆள் அனுப்பி, மத்தேயு 27 sorry, I'm giving a wrong verse. இருபத்தி எட்டுல இருந்து 30 வரை. அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். Now just imagine what amount of suffering Jesus went through it. எவ்வளவு அதிகமான பாடுகளின் வழியாக இயேசு கடந்து சென்றார் என்று யோசித்து They பாருங்கள். spat upon him. அவர் மீது துப்பினார்கள், They smote him. அவரை அடித்தார்கள். They already have scourged him, took away a whip and scourged him. ஏற்கனவே அவருடைய வஸ்திரங்களை கழற்றி அவரை சாட்டையினால் அடித்தார்கள். And they took what they call a crown of thorns and placed on his head. ஒரு முள்ளினால் உண்டு பண்ணதான கிரீடத்தை அவர்கள் உண்டு பண்ணி அவருடைய தலையில் வைத்தார்கள். And took a rod and went on hitting on his head. ஒரு கோலை எடுத்து அவருடைய தலையின் மீது அடித்துக் கொண்டே இருந்தார்கள். And blood was flowing from his head. அவருடைய தலையிலிருந்து ரத்தம் ஒழுகி கொண்டிருந்தது. And scholars says one of the thorns pierced one of his right eye. வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள் அவருடைய அந்த வலது கண்ணை அந்த முட்களில் ஒன்று குத்தினது என்று சொல்கிறார்கள். They took the rusty knives and pierced his beautiful holy hands. அவருடைய பரிசுத்தமான அழகான கரங்களை அவர்கள் மிகவும் துருப்பாய்ந்ததான ஆணிகளினால் அடித்தார்கள். Look at him carrying that wooden cross. அந்த மர சிலுவையை அவர் சுமந்து செல்வதை பாருங்கள். Man who was already scourged and who was beaten and is carrying his own wooden cross. ஏற்கனவே அடிக்கப்பட்டு சாட்டையினால் அடிக்கப்பட்டு இப்பொழுது அவருடைய சொந்த மர சிலுவை சுமந்து செல்கிறார். Hanging on the cross. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். What for? எதற்காக? Did he commit any sin? அவர் ஏதாவது பாவம் செய்தாரா? Judas Iscariot told, I have betrayed an innocent blood. யூதாஸ் காரியோத் சொல்கிறான், குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன். Pilate says, I don't find any fault in him. பிலாத்து சொல்கிறான், நான் அவரில் குற்றம் ஏதும் காணவில்லை. Jesus himself tells, which of you can convict sin in my life? இயேசுதாமே சொல்கிறார், உங்களில் எவன் ஒருவன் என்னில் பாவம் இருக்கிறது என்று சொல்லக்கூடும் என்கிறார். But then why he suffered? அப்படி இருக்கும்போது அவர் ஏன் பாடுபட்டார்? For your sin and for my sin. உன் பாவத்திற்காக, என் பாவத்திற்காக. When you see somebody suffering on your behalf, உன்னுடைய சார்பில் நீ பாடுபட வேண்டிய இடத்தில் ஒருவர் பாடுபடுவதை நீ பார்க்கும் பொழுது, that brings a kind of a pain in your heart. அது ஒரு விதமான வேதனையை உனக்குள்ளாக கொண்டு வருகிறது. I was teaching in our faith school. எங்களுடைய விசுவாச வீட்டில் நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, ஃபெய்த் ஸ்கூல் என்றதான ஒரு பள்ளியில் நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, ஃபெய்த் ஸ்கூல் இருந்ததப்பா. ஃபெய்த் ஸ்கூல் என்றதான ஸ்கூலில் நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது 200 students were there. அங்கே 200 மாணவர்கள் இருந்தார்கள். And they were very what they call disobedient. அவர்கள் மிகவும் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள். And one day I called them, you make a kind of a list of what they call rules that we may follow in our school. ஒரு நாள் நான் அவர்களை அனைவரையும் அழைத்து, நான் நம்முடைய பள்ளியில் பின்பற்ற வேண்டிய சில சட்டங்கள் என்று நாம் சில சட்டங்களை பின்பற்றுவோம் என்றேன். They brought about 10 points. அவர்கள் ஒரு 10 காரியங்களை சொன்னார்கள். I wrote it on the blackboard. நான் கரும்பலகையில் அவற்றை எழுதினேன். I said, suppose if anybody break it, what is the punishment? அப்பொழுது நான் சொன்னேன், யாராவது இதை மீறுவீர்கள் என்றால் என்ன தண்டனை கொடுக்கலாம்? Master, 3 cuts in a hand. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆசிரியரே கையில் 3 அடி கொடுக்கலாம். From that time onwards everything went calm. அந்த நேரத்திலிருந்து எல்லாம் அமைதலாக சென்றது. But one day, ஆனால் ஒரு நாள் 2 of the leading boys, அங்கே மிகவும் குறும்பு செய்கிறதான 2 பையன்கள், leading boys, மேல் இருக்கிறதான 2 பையன்கள், they began to create some trouble. அவர்கள் ஏதோ பிரச்சனை உண்டு பண்ண ஆரம்பித்தார்கள். So I called them in the assembly, see these 2 boys have done the wrong thing. எல்லோரும் இருக்கும்போது நான் அவர்கள் இருவரை அழைத்து, இந்த 2 பேர் தவறு செய்து இருக்கிறார்கள் என்று. So what must I do to them? அதனால் இப்பொழுது நான் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? Master, they must be caned. ஆசிரியரே, அவர்களை நீங்கள் அடிக்க வேண்டும் என்றார்கள். So I called them. நான் அவர்களை அழைத்தேன். When they were coming,
When they were coming, அவர்கள் வரும்பொழுது they were doing the hands like that. அவர்கள் கைகளை இப்படி செய்து கொண்டே வந்தார்கள். When they were getting ready to get the punishment. அவர்கள் அடி வாங்குவதற்கு தண்டனையை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் வந்தார்கள். As they came closer, அவர்கள் அருகில் வந்தபோது I gave the cane into their hand. நான் அந்த கொம்பை அவருடைய கையிலே கொடுத்து, Today I am not going to cane you, you must cane me. நான் சொன்னேன், இன்று நான் உங்களை அடிக்கப் போவதில்லை, நீங்கள் தான் என்னை அடிக்க வேண்டும் என்று. No master, we did the wrong thing, we will take the punishment. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆசிரியரே, நாங்கள் தான் தவறு செய்தோம், நாங்கள் தான் தண்டனை பெற வேண்டும் என்றார்கள். Today you must cane me. ஆனால் நான் சொன்னேன், இல்லை, இன்று நீங்கள் தான் என்னை அடிக்க வேண்டும். To teach them a lesson, அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தரும்படியாக I took the cane and hit 3 times in my left hand and 3 times in the right hand. அந்த கொம்பை எடுத்து 3 முறை என்னுடைய வலது கரத்திலும் 3 முறை என்னுடைய இடது கரத்திலும் அடித்தேன். Both 200 students were, they do not know what to do. 200 மாணவர்கள் ஏறக்குறைய இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. I told them, go back to your class. நான் அவர்களை பார்த்து, உங்களுடைய பள்ளிகளுக்கு திரும்பி, வகுப்புகளுக்கு திரும்பி செல்லுங்கள் என்றேன். These 2 boys came running and crying. இந்த 2 பையன்கள் அழுது கொண்டே வந்தார்கள். I asked, why are you crying? நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்றேன். Sir, we did the wrong thing. ஆசிரியரே, நாங்கள் தான் தவறை செய்தோம், You took the punishment. நீர் தண்டனையை ஏற்றுக்கொண்டீர். Close your eyes one moment. ஒரு நிமிடத்திற்கு உங்களுடைய கண்களை மூடுங்கள். Look at the cross tonight. இன்றிரவு சிலுவையை நோக்கி பாருங்கள். Wherever you may be, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, whoever you may be, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, for all what you have done in your life, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த அனைத்து காரியத்திற்கும் Jesus is hanging on the cross. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். For the sin that you have committed, he is taking the punishment. நீ செய்த பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். That purest blood from that Calvary is flowing tonight in our midst. கல்வாரியிலிருந்து தூய்மையான இரத்தம் இன்று நம்மத்தில் பாய்ந்தோடி வருகிறது. This rock is not an ordinary rock. இந்த கன்மலை ஒரு சாதாரணமான கன்மலை அல்ல. It's a broken rock. அது ஒரு பிளவுண்ட கன்மலை. It's a rock that is cleft for you and for me. அது உனக்காகவும் எனக்காகவும் பிளக்கப்பட்ட கன்மலை. Days and days together you were searching to get an inner peace in your life. அநேக நாட்களாக உன்னுடைய உள்ளான ஜீவியத்தில் சமாதானத்தை நீ தேடி வந்தாய். You were a Christian. நீ ஒரு கிறிஸ்தவனாக தான் You இருந்தாய். followed a religion. நீ ஒரு மதத்தை பின்பற்றினாய். Never gave true peace in your life. ஆனால் உன்னுடைய ஜீவியத்தில் மெய்யான சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளவே இல்லை. But there is a door open for you and me. ஆனால் உனக்காகவும் எனக்காகவும் ஒரு வாசல் திறந்திருக்கிறது. Through the rift body of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பிளவுண்ட சரீரத்தின் மூலமாக A new and a living way is opened. ஒரு புதிதும் ஜீவனுள்ள மார்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது. So wherever you are, நீ எங்கே இருந்தாலும் சரி, if you are really convicted that you are a sinner and you want deliverance from your sinful life, உண்மையாகவே நீ ஒரு பாவி என்று உணர்ந்து உன்னுடைய பாவ ஜீவியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புவாய் என்றால், surrender your life. உன்னுடைய ஜீவியத்தை சமர்ப்பி. Open your heart. உன்னுடைய இருதயத்தை திற. Jesus, இயேசுவே, I am a sinner. நான் ஒரு பாவி. I have committed sin in my life. நான் என் ஜீவியத்தில் பாவம் செய்தேன். Forgive me, Lord. என்னை மன்னியும் ஆண்டவரே. Wash me, Lord. என்னை கழுவும் ஆண்டவரே. Thou art a cleft, thou art a rock that is cleft. நீர் பிளவுண்ட கன்மலை. Oh Lord, I come unto you tonight. ஆண்டவரே, இன்று ராத்திரியில் உம்மண்டையில் நான் வருகிறேன். Open your heart. உன்னுடைய இருதயத்தை திற. Open your mouth. உன்னுடைய வாயை திற. That blood is flowing tonight in our midst. இன்று இரவு அந்த இரத்தம் நம்மத்தில் பாய்ந்தோடி வருகிறது. Enter into that பிளவுண்ட மலையிலே பிரவேசிப்பாயாக. Enter into that cleft rock. இதுவரை நீ வெளியே நின்று கொண்டிருந்தாய். Till now you were standing outside. இன்றைக்கு நீ அந்த பிளவுண்ட மலையாகிய இயேசுவே வந்து நிற்கிறாய். But today you are standing by Jesus, the broken rock. பயப்படாதே. Don't be afraid. அந்த மலைக்குள்ள பிரவேசி. Enter into that rock. உனக்கு இன்றைக்கு விடுதலை உண்டு. Today you have deliverance. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு முற்றிலுமாக சுத்திகரிக்கப்படுவாய். Your sins will be forgiven and you will be washed well. ஆண்டவரே, Lord, இன்று முதல் from today நான் உமக்காக ஜீவிப்பேன். I will live for you. அந்த தீர்மானத்தை செய்கிறவர்கள், They that do that determination, நாம் கண்களை மூடிக்கொண்டவர்களாக, close your eyes. எங்க இருந்தாலும் சரி, Wherever you are, உங்களுடைய வலது கரங்களை உயர்த்தி, lift up your right hands. நான் அந்த மலைக்குள்ள பிரவேசிக்கிறேன். I enter into the rock today. வீழவோண்ட மலையே புகலிடம் ஈயுமே வாக்கப்பட்ட காயமோ வாய்ந்தசனே வெள்ளமோ பாவதோஷ யாவையோ நீக்கும்படி அருளோ. பாய்ந்த செந்நீர் வெள்ளம்,
காய்ந்த செந்நீர் வெள்ளம். The red blood that is flowing. That அந்த வெள்ளம் நம்மத்திலே பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. That flood is overflowing here. எந்த விதமான பாவ தோஷமா இருக்கட்டும். Whatever kind of sin it might be. இந்த நிமிடத்துல தானே. Right now. உன்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க இயேசு உன்னை அழைக்கிறார். Jesus calls you to wash you of all your sins. இந்த பிளவுண்ட மலையாய இயேசு அண்டை நீ வருவாயாக. Come unto Jesus, that is a broken rock. இந்த மலைக்குள்ள நீ வருவாயானால் நீ பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு உனக்கு ஒரு புதிய ஜீவிதத்தை தொடங்க முடியும். If you will come into this rock, you will be delivered from your sin and you can start a very new life. ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to us. ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to us. உன்னுடைய பாவ பாரத்தை நான் நீக்கிவிட்டேன். I have taken the burden of sin from you. உன்னுடைய பாவத்தின் அந்த வேதனை நான் நீக்கிவிட்டேன். The pain of sin from you. உன்னை நான் கழுவி விட்டேன். I have washed you. உன்னை என்னுடைய மகனாக என்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டேன். I have accepted you as my son, my daughter. எவ்வளவு நல்ல சுவிசேஷம் இந்த சுவிசேஷம். What a good gospel is this. So when you come to the broken rock, இந்த பிளவுண்ட கன்மலையின் அண்டையில் நீ வரும்பொழுது there may be problems in your life, உன்னுடைய ஜீவிதத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். but you are hidden in the broken rock. ஆனால் பிளவுண்ட கன்மலையில் நீ மறைக்கப்பட்டிருக்கிறாய். Not only you can enter in the cleft of the rock, நீ அந்த பிளவுண்ட கன்மலையின் மத்தியில் நீ பிரவேசிப்பது மட்டுமல்ல. read Psalm 40 verses 2 and 3. 40ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். He brought me up also out of an horrible pit, out of the miry clay, and set my feet upon a rock, and established my goings. And he had put a new song in my mouth, even praise unto our God. Many shall see it and fear, and shall trust in the Lord. Now when you come to this broken rock, இந்த பிளவுண்ட கன்மலையின் அண்டையில் நீ வரும்பொழுது he brings you to the place higher than all the waters that are flowing under you. உனக்கு கீழாக பாய்ந்து செல்கிற அனைத்து தண்ணீர்களுக்கும் மேலாக உன்னை அவர் கொண்டு வருகிறார். You were in the miry clay of sin and he brings you up to the highest place. நீ பாவம் என்றதான உளையான சேற்றுக்குள்ளாக இருந்தாய், ஆனால் அவர் உன்னை மேலே கொண்டு வருகிறார். And he makes you to stand on the rock. உன்னை அவர் கன்மலையின் மேல் நிற்க செய்கிறார். And he gives you a new song. உன் வாயில் ஒரு புது பாடலை தருகிறார். So tonight we have got a group, we have got a vast majority of the people. இன்று இரவு நாம் அதிகமான ஜனம் இங்கே கூடியிருக்கிறோம். We have experienced the cleansing of the blood of Jesus in their lives. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய ஜீவிதத்தில் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினதை நாம் அனுபவித்தோம். How many can sincerely say, yes, I have experienced the cleansing of the blood in my life? ஆம், அந்த இரத்தம் என்னுடைய ஜீவிதத்தில் சுத்தம் செய்ததை நான் அனுபவித்தேன் என்று உங்களில் எத்தனை பேர் உண்மையாகவே சொல்ல முடியும்? Those who can sincerely say, kindly lift up your right hand and say prayer, hallelujah. அப்படி உண்மையாகவே சொல்கிறவர்கள் தயவாக உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்கள். Hallelujah. Now standing on that rock, இப்பொழுது அந்த கன்மலையின் மேல் நின்று கொண்டு you have to maintain that stand on the rock. நீங்கள் கன்மலையில் நிற்பதை நீங்கள் விட்டுவிடாமல் நிற்க வேண்டும். Many evangelical preachers bring the people closer to salvation. அநேக சுவிசேஷ பிரசங்கிமார்கள் அவர்கள் சுவிசேஷத்துக்கு நேராக ரட்சிப்புக்கு நேராக ஜனங்களை கொண்டு வருகிறார்கள். And they bring you to the place where they can experience salvation. ரட்சிப்பை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த நிலவரத்துக்கு உங்களை கொண்டு வருகிறார்கள். But they never teach you the steps by which you can stand firm on the rock. ஆனால் கன்மலையில் நீங்கள் உறுதியாக நிற்கக்கூடிய அந்த படிகளை அவர்கள் உங்களுக்கு ஒருபோதும் கற்றுத் தருவதில்லை. There are many steps, but I will give only 2 steps tonight. அநேக படிகள் உண்டு, ஆனால் இன்று இரவு 2 படிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். There is a form of doctrine you must obey to stand firmly on the rock. நீங்கள் அந்த கன்மலையின் மேல் நிற்பதற்கு ஒரு விதமான உபதேசத்தின் வடிவை நீங்கள் பின்பற்ற வேண்டும். And without that form of doctrine you can never build up your Christian life. இந்த உபதேசத்தின் வடிவம் இல்லாமல் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்பவே முடியாது. After your sins are forgiven, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பு you have to take the second step of obeying waters of baptism. தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கிறதான இரண்டாவது படிக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். Now we saw that
David's prayer was, take me to the rock higher than I. தாவீதினுடைய ஜெபம் என்னையும் காட்டிலும் உயர்ந்த கன்மலையின் மேல் என்னை கொண்டு செல்லும் என்று ஜெபித்தார். And we also saw the I was the root cause of many of our problems. நம்முடைய अनेक பிரச்சனைகளுக்கு வேர் காரணமாக இருப்பது நான் என்ற அதுதான் என்று நாம் கவனித்தோம். Many religions think that I must be eliminated. अनेक மதங்கள் நினைக்கிறார்கள் நான் என்றுதான் அந்த காரியம் எடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். It must be destroyed. அது அழிக்கப்பட வேண்டும். Like Buddhist says, புத்தர்கள் சொல்கிறார்கள், take onion, நீங்கள் ஒரு வெங்காயத்தை எடுத்து go on peel it comes to nothingness. அதை தோலை உரியுங்கள் கடைசியாக அது ஒன்றுமில்லாமல் மாறிவிடுகிறது. Take a candlestick, ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொள்ளுங்கள், burns come to nothingness. அது எரிந்து ஒன்றுமில்லாமல் மாறிவிடுகிறது. So they say, as long as you live in this world, அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் வரை that I will be there, only enter the nirvana, you will get that freedom. அந்த நான் அது எப்பொழுதும் இருக்கும், நீங்கள் நிர்வாணாக்குள்ள செல்லும் பொழுதுதான் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள் என்கிறார்கள். But in Eastern religions they say, ஆனால் கிழக்கத்திய மதங்களில் இப்படியாக சொல்கிறார்கள், you take a stone and throw into the lake, ஒரு கல்லை எடுத்து ஒரு குளத்தில் எறிந்தால் you find a small ring is formed, ஒரு சிறிய வளையம் உண்டாகிறது. and that ring is getting enlarged and enlarged and enlarged. அந்த வட்டம் பெரிதாகி கொண்டே போகிறது. Finally get immersed into the shores. கடைசியாக அது கரையில் சென்று போய் கரைந்து விடுகிறது. Now you are born into the world. நீங்கள் இப்போது உலகில் பிறந்திருக்கிறீர்கள். If you want deliverance and mukti, நீங்கள் விடுதலையும் முக்தி அடைய வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால், you must take cycles of birth. நீங்கள் அதிக பிறப்பின்குள்ளாக நீங்கள் செல்ல வேண்டும். So many cycles of janmangal. தொடர்ச்சியான மறு ஜென்மங்கள் எடுக்க வேண்டும். And then you enter into Brahma. That's all. அதன் பின்பு பிரம்மாவுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். At present you cannot experience. இப்பொழுது தற்பொழுது நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது. But what does the law, what does the Bible say? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? Read Galatians 2:20. கலாத்தியர் 2:20. I am crucified with Christ. I am crucified with Christ. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். தமிழ்ல வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். This I can be crucified with Christ. இந்த நான் என்றதான இதை கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அறையலாம். You cannot destroy it. நீங்கள் அதை அழிக்க முடியாது. That I will be there. அந்த நான் அங்கேதான் இருக்கும். But you can crucify this I with Christ. ஆனால் இந்த நானை எடுத்து கிறிஸ்துவோடு கூட நீங்கள் சிலுவையில் அறையலாம். The moment you decide that you will turn away from your life of sin, உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நான் திரும்பி விடுவேன் மாறி விடுவேன் என்று நீங்கள் தீர்மானிக்கும் அந்த நிமிஷமே your hands, your legs, your every part are crucified with the Lord. உங்களுடைய கரங்கள், உங்களுடைய கால்கள், உங்களுடைய ஒவ்வொரு அவயங்களும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறது. Then according to the doctrine of water baptism, அதன் பின்பு தண்ணீர் ஞானஸ்தானத்தின் உபதேசத்தின்படி in Romans 6 chapter 4th verse, ரோமர் 6:4 when you take the true waters of baptism, உண்மையான ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது you share the death and the burial of Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அடக்கத்திற்கு பங்காளிகளாக மாறுகிறீர்கள். What is the true waters of baptism? உண்மையான தண்ணீர் ஞானஸ்நானம் என்றால் என்ன? According to Mark's Gospel 16 chapter 16th verse, மார்க்கு சுவிசேஷம் 16:16 he that believeth and is baptized shall be saved. விசுவாசத்து ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். That means a child cannot come to the level of believing. அப்படி என்றால் ஒரு குழந்தை விசுவாசிக்கக்கூடிய நம்பக்கூடிய நிலவரத்திற்கு வர முடியாது. Everyone must come to an adult stage to believe. விசுவாசிக்க வேண்டும் என்றால் நம்ப வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் ஒரு வளர்ந்த நிலவரத்திற்கு வர வேண்டும். Second, according to Mark 1:10, மார்க்கு 1:10 இரண்டாவதாக when Jesus took water baptism, இயேசு தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றபோது he went into the water and came up out of the water. அவர் தண்ணீருக்குள்ளாக சென்று தண்ணீரிலிருந்து வெளியே வந்தார். And third, மூன்றாவதாக this baptism must be administered in the name of the Father, the Son and the Holy Ghost. இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே கொடுக்கப்பட வேண்டும். And the fourth most important point, நான்காவது மிகவும் முக்கியமான காரியம், this baptism must be administered by a person who had already received the Holy Spirit. இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுப்பவர் முன்பாகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவராக இருக்க வேண்டும். So lead me to the rock higher than I. என்னையும் காட்டிலும் உயர்ந்த கன்மலையின் மேலாக என்னை கொண்டு செல்லும். You cannot destroy this I, நீங்கள் இந்த நானை அழிக்க முடியாது. but you can
See, this eye is crucified with Christ. ஆனால் இந்த நாணை எடுத்து சிலுவையில் நீங்கள் அறையலாம். You can share the death and the burial of Jesus Christ. கிறிஸ்துவினுடைய மரணம் அடக்கத்தோடு நீங்கள் பங்காளிகளாக மாறலாம். In water baptism. தண்ணீர் ஞானஸ்தானத்தில். According to Romans 6 chapter 11th verse. ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி. Reckon yourself you are dead. மரித்தவர்களாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். So that means through water baptism. அப்படி என்றால் தண்ணீர் ஞானஸ்தானத்தின்படி. You enter into a newness of life. அதன் மூலமாக நீங்கள் புதிதான ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கிறீர்கள். I will give a small example. ஒரு சிறிய எடுத்துக்காட்டை சொல்கிறேன். Before my conversion I was addicted to cinema. நான் மனமாறுதல் அடைவதற்கு முன்பாக சினிமாவுக்கு நான் ஒரு அடிமையாக இருந்தேன். After conversion I gave up cinema. நான் மனமாறின பின்பு நான் சினிமா பார்ப்பதை விட்டுவிட்டேன். But the desire was there. ஆனால் அந்த வாஞ்சை அங்கேதான் இருந்தது. But the day when I took water baptism. ஆனால் நான் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்ததான அந்த நாளில் that desire was removed. அந்த வாஞ்சை என்னிலிருந்து நீக்கப்பட்டது. So dear brother, dear sister. அதனால் அருமையான சகோதரனே சகோதரியே. If you have been converted and your sins are forgiven. நீ பாவ உணர்வு பெற்று உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்றால். As long as you don't obey in the true waters of baptism. உண்மையான தண்ணீர் ஞானஸ்தானத்திற்கு நீ கீழ்ப்படியாமல் இருக்கும் வரை. You cannot come to the place of a rock higher than you. உன்னை காட்டிலும் உயர்ந்த கன்மலை என்றதான அந்த நிலவரத்திற்கு நீ வரவே முடியாது. And third experience in Romans 8 chapter 11th verse. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மூன்றாவது அனுபவமாக. The spirit that raised up Jesus Christ from the dead. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதான அந்த ஆவி. If that spirit dwells in your mortal body. அந்த ஆவி சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களில் வாசமாயிருக்கும் என்றால். It will quicken your mortal body. உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரங்களை அது உயிர்ப்பிக்கும். That is the baptism of the Holy Spirit. அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் ஞானஸ்நானம். God willing we will meditate later, not now. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை பின்பு பார்ப்போம், இப்பொழுது அல்ல. So that means the rock that we are calling you tonight. அப்படி என்றால் இன்றிரவு நாங்கள் உங்களை வரும்படியாக அழைக்கிறோமே அந்த கன்மலை. It's a spiritual rock. அது ஒரு ஆவிக்குரிய கன்மலை. It's a rock that will bring you to the spiritual blessings. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நீங்கள் அடையும்படியாக செய்யக்கூடிய கன்மலை. But at the same time if you reject it, if you disobey it, this rock can become a rock of offense. அதே நேரத்தில் நீங்கள் அந்த கன்மலைக்கு கீழ்ப்படியாமல் காண்பிப்பீர்கள் என்றால், புறக்கணிப்பீர்கள் என்றால், அதே கன்மலை உங்களுக்கு இடறுதலுக்கு ஏதுவான கன்மலையாக மாறிவிடும். Second, this rock is a broken rock, a cleft, a rock that is cleft. இரண்டாவதாக இது பிளவுண்டதான கன்மலை, இது பிளவு உண்டதான ஒரு கன்மலையாக இருக்கிறது. Wherever you go, as long as you are hidden in that rock, you will never be what they call assailed or assaulted by Satan or evil forces. நீங்கள் எங்கே சென்றாலும் இந்த கன்மலையின் பிளவில் மறைந்திருக்கும் வரை பிசாசினாலோ மற்ற எந்த சக்தியினாலோ நீங்கள் தாக்கப்பட முடியாது. So tonight we call you to enter in the broken rock. அதனால் இன்றிரவு பிளவுண்ட அக்கன்மலைக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். We are not calling you to come and become a member of our church. வந்து எங்கள் சபையின் அங்கத்தினர்களாக மாறிவிடுங்கள் என்று நாங்கள் உங்களை அழைக்கவில்லை. Remember, a day is coming. ஒரு நாள் வருகிறது, நினைவு கூறுங்கள். When the judge cometh. அந்த நியாயாதிபதி வரும்பொழுது People will call, oh mountains and caves, come and hide us. மலைகளே குகைகளே எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஜனங்கள் அழைப்பார்கள். We are unable to see the wrath of the living God. ஜீவனுள்ள தேவனாகிய அந்த கன்மலை எங்களால் காணக்கூடாமல் இருக்கிறது என்பார்கள். Before that, tonight if you come to that broken and the rock that is cleft, அதற்கு முன்பாக இன்றிரவு பிளவுண்ட அந்த கன்மலையின் அண்டையில் நீ வருவாய் என்றால் you will be safe. நீ பாதுகாப்பாக இருப்பாய். Not only entering the broken rock, இந்த பிளவுண்ட கன்மலைக்குள்ளாக நீ பிரவேசிப்பது மட்டுமல்ல, you can stand on the rock, your feet can be made strong. நீ கன்மலையின் மீது நிற்கலாம், உன்னுடைய பாதம் அங்கே உறுதியாக நிற்கும். By obeying in waters of baptism, தண்ணீர் ஞானஸ்தானத்திற்கு நீ கீழ்ப்படிவதன் மூலமாக, by receiving the baptism of the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் ஞானஸ்தானத்தை நீ பெற்றுக்கொள்வதன் மூலமாக, by living a separated life, ஒரு வேறுபட்ட ஜீவியத்தை நீ செய்வதன் மூலமாக, coming under the apostolic doctrine and apostolic fellowship, அப்போஸ்தல ஐக்கியம் உபதேசத்தின் கீழாக நீ வருவதன் மூலமாக. Now kindly read Exodus 17 chapter verse 6. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை இப்பொழுது வாசியுங்கள். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். Behold, I will stand before thee there upon the rock in Horeb, and thou shalt smite the rock, and there shall come water out of it, that the people may drink. And Moses did so in the sight of the elders of Israel. In the wilderness they wanted water. அவர்களுக்கு வனாந்தரத்தில் தண்ணீர் அவசியமாயிருந்தது. And the Lord told Moses, go
I will stand on the rock. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், நீ போ, நான் கன்மலையின் மீது நிற்பேன். You have a rod. உன்னுடைய கரத்தில் ஒரு கோல் இருக்கிறது. In that rod you smite on the rock. அந்த கோலினாலே நீ கன்மலையை அடி. When you smite on the rock, water will come. கன்மலையை நீ அடிக்கும் பொழுது அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும். As Moses did, water came out from the rock. மோசே அப்படி செய்தபோது கன்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. This water can be compared to the water of life. இந்த தண்ணீர் ஜீவ தண்ணீருக்கு ஒப்புமையாக சொல்லலாம். And it is also healing waters. இது சுகமாக்கும் தண்ணீராகவும் இருக்கிறது. When you come to the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் நீ வரும்பொழுது, when you look at the Lord who died on your behalf on cross, உன் சார்பில் உனக்காக சிலுவையில் மரித்தவரை நீ நோக்கி பார்க்கும் பொழுது, that one offering he did for two important purposes. அந்த ஒரு பலியில் இரண்டு நோக்கங்களுக்காக, முக்கியமான நோக்கங்களுக்காக அவர் பலியானார். In Isaiah 53 verses 4 and 5, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களில், for our sins he suffered the punishment, நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். and by his stripes you are healed. You are healed. அவருடைய தழும்புகளினால் நாம் குணமானோம். And in 1 Peter 2nd chapter verse 24 we read, முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், by his stripes you were healed. அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். So that one offering on cross சிலுவையில் அந்த ஒரு பலி நிமித்தமாக brought about forgiveness of sin and brought about healing for your body. அது பாவ மன்னிப்பையும் உன் சரீரத்திற்கான சுகத்தையும் கொண்டு வந்தது. How? எப்படி? It was smitten. அது அடிக்கப்பட்டது. The rock was smitten. அந்த கன்மலை அடிக்கப்பட்டது. Jesus took that punishment on his body. இயேசு அந்த தண்டனையை அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். Doctors say there are 39 major diseases in the whole world. மருத்துவர்கள் சொல்கிறார்கள் முழு உலகத்திலும் 39 பெரிய வியாதிகள் இருக்கிறது. And they say according to the Jewish custom, யூதர்களுடைய வழக்கத்தின்படி, when Jesus was scourged first, இயேசு முதலாவதாக சாட்டையினால் அடிக்கப்பட்ட போது, Jewish people have to only whip 39 times. யூதர்கள் 39 முறைதான் அடித்தார்கள். But Romans can whip any time, but Jews whipped only 39 times. ரோமர்கள் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் அடிக்கலாம், ஆனால் யூதர்கள் 39 முறை தான் அடிக்க வேண்டும். That was the law. அதுதான் பிரமாணம். They cannot exceed more than 40 plus 1. 40 அவர்கள் அப்படி அதிகமாக ஒன்று சேர்க்க முடியாது. So 39 stripes Jesus took on his body. 39 அடிகளை இயேசு சாட்டை அடிகளை தம் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். So one leading doctor said, மேலான ஒரு மருத்துவர் இப்படியாக சொன்னார், he said 39 major diseases are in the whole world. முழு உலகத்திலும் பார்க்கும்போது 39 பெரிய வியாதிகள் இருக்கிறது என்றார். And for every disease Jesus took a punishment. ஒவ்வொரு வியாதிக்காகவும் இயேசு ஒரு தண்டனையை தம்மில் ஏற்றுக்கொண்டார். He was smitten. அவர் அடிக்கப்பட்டார். Because he was smitten, அவர் அடிக்கப்பட்டதினாலே from that rock water flows. அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் வருகிறது. Now tonight when you look at sickness, இன்று இரவு நீ வியாதியை பார்க்கும் பொழுது, you have to look at sickness how Jesus looked at the sickness. வியாதியை இயேசு எப்படி பார்த்தாரோ அப்படிதான் நீ அதை பார்க்க வேண்டும். In Luke's Gospel 13th chapter verse 16, லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், there was a woman for 18 long years, she was bent on two. 18 வருடங்களாக நீண்ட வருடங்களாக கூனியான ஒரு ஸ்திரீ ஒருவள் இருந்தாள். Jesus touched her and healed her. இயேசு அவளை தொட்டு சுகமாக்கினார். When there was a criticism about that, அதை பற்றி அவர்கள் குற்றம் சாட்டின போது, Jesus told, இயேசு சொன்னார், this daughter of Abraham for 18 long years she was bound by Satan. ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவள் 18 நீண்ட வருடங்களாக சாத்தானினால் கட்டப்பட்டிருந்தாள். That means Jesus when he looked at sickness, அப்படி என்றால் இயேசு வியாதியை பார்த்தபோது he saw as a captivity. அதை ஒரு சிறையிருப்பாக அவர் பார்த்தார். Second in Acts of the Apostle 10th chapter verse 38. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இரண்டாவதாக Read it. Acts 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். How God anointed Jesus of Nazareth with the Holy Ghost and with power, who went about doing good and healing all that were oppressed of the devil, for God was with him. He said, that writer said,
sick people were oppressed by the devil. அதை எழுதி இருக்கிறவர் இப்படியாக சொல்கிறார், வியாதிப்பட்டவர்கள் பிசாசினாலே அவர்கள் நொறுக்கப்பட்டார்கள். Jesus told sickness is the captivity of Satan. இயேசு சொன்னார் வியாதியானது சத்ருவினுடைய சிறையிருப்பு. And Acts 10:38 says it's an oppression of the devil. அப்போஸ்தலர் 10:38 வசனத்தின்படி அது சத்ரு அவர்களை துன்பப்படுத்துகிறதாக இருக்கிறது. It's an oppression of the devil. அது பிசாசினுடைய சிறையிருப்பாக அவன் It's an oppression. எப்போது நின்ன அத ஆக்கிரமித்துக் கொண்டே இருக்கும். அது எப்போதும் ஆக்கிரமிக்கிறதாக இருக்கிறது. And those who suffer due to asthma, ஆஸ்மாவினால் கஷ்டப்படுகிறவர்கள் will agree what I am saying. நான் சொல்வதை ஒத்துக்கொள்வார்கள். Because I myself was an asthma patient. ஏனென்றால் நானே முன்பாக ஆஸ்துமா பேஷண்டாக இருந்தேன். Asthma is like a disease all the time standing before you. ஆஸ்துமா எப்போதும் உங்களுக்கு முன்பாக நிற்கிறது ஒரு வியாதியை போன்று இருக்கிறது. It's like a man with a knife in his hand. அது ஏதோ ஒரு மனிதன் தன்னுடைய கையில் கத்தியை வைத்துக் கொண்டு நிற்பதை போன்று இருக்கிறது. He will not kill you, he will not leave you. அவன் உங்களை கொல்லவும் மாட்டான், உங்களை விட்டு போகவும் மாட்டான். All the time you are looking at that sickness. எப்பொழுதும் நீங்கள் அந்த வியாதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். So Jesus came இயேசு வந்தார் to set you from the captivity of Satan. எதற்காக வந்தார் என்றால் சத்துருவினுடைய சிறையிருப்பிலிருந்து உன்னை விடுதலையாக்கும்படியாக. And set you free from the oppression of the devil. சத்துருவினுடைய ஆக்கிரமத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கும்படியாக. So how can you say sickness is in the will of God? அப்படி இருக்கையில் வியாதி தேவனுடைய சித்தம் தான் என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? One leper came to Jesus Christ. ஒரு குஷ்டரோகி இயேசு அண்டையில் வந்தான். Lord, if it is thy will, I can be cleansed. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் சுத்தமாவேன் என்றான். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? It's my will. எனக்கு சித்தம் உண்டு. So tonight, ஆகையால் இன்றிரவு it's the will of the Lord that you should be healed. நீ சுகமடைய வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. Lead me to the rock higher than I. என்னையும் காட்டிலும் உயரமான கன்மலைக்கு என்னை நடத்தி செல்லும். This rock is a smitten rock. இந்த கன்மலை அடிக்கப்பட்ட கன்மலை. If you come to this rock, இந்த கன்மலையின் அண்டையில் நீ வருவாய் என்றார். from this rock healing waters will come and touch you. இந்த கன்மலையிலிருந்து சுகமாக்குகிற தண்ணீர் வந்து உன்னை தொடும். 3 steps you must maintain before we pray for you. உங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக 3 படிகளை நீங்கள் செய்ய வேண்டும். Listen to me very carefully. கவனமாக கவனியுங்கள். Mark's Gospel 10th chapter verse 51. மார்க் 10:51 வசனம். Bartimaeus the blind man came to Jesus Christ. பர்த்திமேயு என்றதான குருடன் இயேசு அண்டையில் வந்தான். When this blind man came to Jesus, இந்த பிறவி குருடன் இயேசு இந்த குருடன் இயேசு அண்டையில் வந்தபோது Jesus asked, what do you want? இயேசு அவனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றார். Jesus knew well that he was a blind man. அவன் ஒரு குருடன் என்று இயேசு நன்றாக அறிந்திருந்தார். So he need not ask that question, what do you want? அதனால் அவனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று அவர் கேட்க வேண்டிய அந்த கேள்வி கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. So that shows until and unless you open your heart and say, Lord, I want healing. அது எதை காண்பிக்கிறது என்றால் நீங்கள் உன்னுடைய வாயை திறந்து ஆண்டவரே எனக்கு சுகம் வேண்டும் என்று கேட்கும் வரை nobody, God cannot touch. ஆண்டவர் சுகமாக்க முடியாது. What did Bartimaeus say? பர்த்திமேயு என்ன சொல்கிறார்? Lord, I want sight. ஆண்டவரே எனக்கு பார்வை வேண்டும். So the first step tonight you must make is, ஆகையால் இன்று இரவு நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது படி, Lord, I want healing. ஆண்டவரே எனக்கு சுகம் வேண்டும். Healing from what type of sickness? எந்த விதமான வியாதியிலிருந்து சுகம்? Healing from diabetes. என்னுடைய சர்க்கரை வியாதியிலிருந்து சுகம். Healing from cancer. என்னுடைய புற்றுநோயிலிருந்து சுகம். Healing from blood pressure. இரத்த கொதிப்பிலிருந்து சுகம். Healing from skin disease. தோல் வியாதிகளிலிருந்து சுகம். Healing from cancer. புற்றுநோயிலிருந்து சுகம். Breast cancer and uterus cancer. மார்பில் இருக்கிறதான வியாதி புற்றுநோயிலிருந்து மற்ற புற்றுநோயிலிருந்து சுகம். All you must specifically tell, Lord, I want it today. குறிப்பாக ஆண்டவரே இந்த வியாதியில் இதில் எனக்கு சுகம் வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். Unless until you tell it, God cannot touch. நீங்கள் அதை சொல்லும் வரை தேவனால் உங்களை தொட முடியாது. Many a time we expect others to pray on our behalf. அநேக முறை நாம் மற்றவர்கள் நம் சார்பில் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். But tonight, ஆனால் இன்று இரவு God wants you to open your mouth. உன் வாயை நீ திறக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Now second step. இரண்டாவது படி. According to Matthew's Gospel 9th chapter. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28 and 29. 28-29 வசனங்களின்படி 2 blind men came to Jesus Christ. இரண்டு குருடர்கள் இயேசு அண்டையில் வந்தார்கள். Jesus asked the question. இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், Do you believe that I can give you this, that I am able to give you sight? என்னால் உங்களுக்கு பார்வை அளிக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா, நம்புகிறீர்களா என்று கேட்டார். What did the blind man say? அந்த குருடர்கள் என்ன சொன்னார்கள்? Yes, Lord. ஆம் ஆண்டவரே.
What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? According to your faith, let it be so. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். So that means the second step, Lord, I believe tonight thou will heal me. அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது படி, ஆண்டவரே இன்றிரவு உங்களால் என்னை சுகப்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். Thou art able to heal me. உம்மால் என்னை சுகப்படுத்த முடியும். Not tomorrow, நாளை அல்ல, not next week. அடுத்த வாரம் அல்ல. Now thou art able to heal me. இப்பொழுது உம்மால் என்னை சுகப்படுத்த முடியும். That's the second step. அது நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது படி. Third, மூன்றாவதாக in Luke's Gospel 17th chapter 14th verse, லூக்கா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 10 lepers came to Jesus 10 Christ. குஷ்டரோகிகள் இயேசு அண்டையில் வந்தார்கள். They cried, Lord, have mercy upon us. அவர்கள் ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் என்றார்கள். Jesus said, go show to the priest. இயேசு சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியனிடத்தில் உங்களை காண்பியுங்கள் என்றார். They were not healed, அவர்கள் சுகமடையவில்லை, but they believed the word of Jesus. ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பினார்கள். They walked. அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். As they were walking, அவர்கள் நடந்து கொண்டிருக்கையில் they were healed. திடீரென்று சுகமடைந்தார்கள். Oh, we were walking, we were healed. அவர்கள் நடந்து கொண்டிருக்கையில் தானே சுகமடைந்தார்கள். Out of the 10, one man came and glorified God. 10 பேரில் ஒருவன் மட்டும் வந்து தேவனை மகிமைப்படுத்தினான். So the third step in your healing tonight is, நீங்கள் இன்று சுகம் பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய மூன்றாவது படி, you must say, Lord, I believed, thou art able, and thou hast healed me. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், உம்மால் முடியும், நீர் என்னை சுகப்படுத்தினீர். That means when you believe it, you will praise God. அப்படி என்றால் நீங்கள் அதை நம்பும்போது விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரை துதிப்பீர்கள். 3 steps. 3 படிகள். First, முதலாவதாக I want healing. எனக்கு சுகம் தேவை. Specifically, what type of healing you want? குறிப்பாக எதில் எந்த விதமான சுகம் தேவை என்பதை பற்றி சொல்ல வேண்டும். Close your eyes. உங்களுடைய கண்களை மூடுங்கள். Those who want deliverance, விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் kindly stand up wherever you are. தயவாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எழும்பி நில்லுங்கள். Don't look here and there. இங்கும் அங்குமாக பார்க்க வேண்டாம். If you want deliverance, விடுதலை உங்களுக்கு வேண்டும் என்றால் oh, stand up. நீங்கள் எழுந்து நில்லுங்கள். Close your eyes. உங்களுடைய கண்களை மூடுங்கள். Wherever you are, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி stand up. எழுந்து நில்லுங்கள். Jesus is in our midst. இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். Now, இப்பொழுது open your heart. உங்களுடைய இருதயத்தை திறவுங்கள். Open your mouth. உங்களுடைய வாயை திறவுங்கள். Lord, ஆண்டவரே, I want deliverance from this sickness. இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். Open your mouth. உங்களுடைய வாயை திறவுங்கள். Open your mouth and say it loud. உங்களுடைய வாயை திறந்து ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். Lord, ஆண்டவரே, I want deliverance from this sickness. இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். Say it loud. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். Lord, ஆண்டவரே, I want deliverance from this particular what your sickness, you tell it. இந்த குறிப்பிட்ட வியாதி எந்த வியாதி என்று சொல்லி அதில் ஆண்டவரே எனக்கு விடுதலை வேண்டும் என்று Lord, I சொல்லுங்கள். want that healing tonight. ஆண்டவரே இன்று இரவுதானே எனக்கு விடுதலை வேண்டும். Second, you say, Lord, I believe tonight thou can meet me tonight. இரண்டாவதாக சொல்லுங்க, ஆண்டவரே இன்று இரவுதானே உம்மால் என்னை சந்திக்க முடியும். Open your heart. உங்களுடைய இருதயத்தை திறவுங்கள். Open your mouth. உங்களுடைய வாயை திறவுங்கள். Say it loud. சத்தமாக சொல்லுங்கள். The Lord, let your prayer be heard by the Lord. உங்களுடைய ஜெபம் தேவனினால் கேட்கப்படட்டும். What did God told to Moses? தேவன் மோசேயை பார்த்து என்ன சொன்னார்? Take the rod நீ அந்த கோலை எடு, and smite the rock. நீ கன்மலையை அடி. Now the rod stands for 2 things. இப்பொழுது இந்த கன்மலை 2 காரியங்களை காண்பிக்கிறது. The rod stands for the promises. இந்த கோல் வாக்குத்தத்தங்களை காண்பிக்கிறது. As you are praying for your healing, உங்களுடைய சுகத்திற்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கையில் you taking the promise of God. நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தம், நாங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தம், நீங்கள் அந்த உங்களுடைய வியாதிக்காக நீங்கள் உங்களுடைய இதயத்தை திறந்து சொல்லிக் கொண்டிருக்கும்போது, when you are opening your heart and saying for that sickness, நாங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை முறுக பிடிக்கிறோம். we cleave on to the promises of God. அந்த கோலை எடுத்து விட்டோம். We have taken the rod. அந்த கோல் என்ன? What is that rod? என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும், whatever you shall ask in my name, அதை நான் உங்களுக்கு செய்வேன். I will grant it to you. நீங்கள் அதை கேட்கும்போது, and when you will ask it, நாங்கள் அந்த கோல் எடுத்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். we take the rod and we pray for you. ஆண்டவரே, Lord, இந்த ஜனங்கள் these people தங்களுடைய இதயத்தை உடைத்து have broken their heart, தங்களுடைய நிலவரத்தை அறிந்து and they have known the situation, அவர்கள் கதறுகிறார்கள். and they are crying out to you என்னுடைய நாமத்தினாலே in your name. எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீரே. You said whatever you ask I will do it. நீர் சொன்னீரே. You said it, Lord. அதை செய்யும் ஆண்டவரே. Do it, Lord. இன்றைக்கு அதை செய்யும் Do சுவாமி. it today, Lord. உம்முடைய வல்லமையான கரம் நீட்டப்படட்டும். Let thy mighty hand be stretched. அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டோம். We have cleaved on
to the promises. இரண்டாவதாக, Secondly, இந்த கோலுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. this rod has an authority. நாங்கள் வாக்குத்தத்தத்தை பிடிக்கிற மாத்திரமல்ல, Not only catching on the promises, மத்தேயு 10:1 படி, as according to Matthew 10:1, and லூக்கா 9:1 படி, and as according to Luke 9:1, ஒரு அதிகாரத்தை கர்த்தர் God கொடுத்திருக்கிறார். has given an authority. ஒரு வல்லமை கர்த்தர் God has given கொடுத்திருக்கிறார். a power. வெள்ளி எங்களிடத்தில் இல்லை, We don't have silver. பொன் எங்களிடத்தில் இல்லை. We don't have gold. நசரேனா இயேசுவின் நாமத்தினால But in the name of Jesus of அந்த Nazareth, கேன்சர் போகட்டும், let that go away. அந்த அல்சர் போகட்டும், Let that go away. அந்த வயிற்றில் உள்ள அந்த நோய் சுகமாகட்டும். Let that sickness in your stomach be healed. நீ எத்தனையோ நாட்களாக மன வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய். Many days you were troubled in your mind, எத்தனையோ நாட்களாக உறக்கமில்லாமல் and இருந்தாய். you were sleepless for many days. உன்னுடைய முழங்கால்ல ஒரு பயங்கரமான வேதனை, Much pain in your knee, உன்னுடைய வயிற்றிலே கடுமையான ஒரு கட்டி, a tumor in your stomach. இயேசுவின் நாமத்தினால In the name of Jesus, அதட்டுகிறோம். we rebuke it. போ. Get away. இயேசுவின் நாமம், In the name of Jesus. இயேசுவின் நாமம், The name of Jesus. வல்லமையுள்ள நாமம், Powerful name. வல்லமையுள்ள நாமம். Powerful name. இந்த கல்மலை, This rock, அடிக்கப்பட்ட கண்மலை, smitten rock, அடிக்கப்பட்ட கண்மலை, smitten rock. இந்த கண்மலைந்து வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது. Water is gushing out of the rock. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. 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 வல்லமை உண்டு, உண்டு. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், God says, உன்னுடைய கேன்சர் அழுகி உருகி கொண்ட கேன்சரை நான் சுகமாக்கிட்டேன். your cancer, I have healed it. உன்னுடைய நெஞ்சில் இருந்த பயங்கரமான வேதனை நான் சுகமாக்கி விட்டேன். The pain in your chest, I have healed it. நீ பயந்ததான பயத்தை நான் விடுவித்து விட்டேன். The fear in which you are feared, I have delivered you from it. எத்தனையோ நாட்களாக உன்னுடைய மலடு என்ற நிந்தையினால் நீ கஷ்டப்பட்டு மலடாய் இருந்தாய், கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய். Many days you were bad and you were reproached. உன்னை நான் ஆசீர்வதித்து விட்டேன். I have blessed you. உன்னை ஆசீர்வதித்து விட்டேன். I have blessed you. உன்னுடைய மத்தியில நான் நடக்கிறேன். I walk in your midst. அடிக்கப்பட்ட கண்மலைந்து வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது. Water is gushing out of the smitten rock. அந்த வெள்ளத்தை குடியுங்கள். Drink of that water. அந்த வெள்ளத்தினால நிரம்பி சந்தோஷிங்க. Be filled and be rejoicing by that water. சுகமானேன், குணமானேன், குணமானேன். நான் குணமானேன். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால். குணமானேன், நான் குணமானேன். குணமானேன், நான் குணமானேன். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால். குணமானேன், நான் குணமானேன். குணமானேன், நான் குணமானேன். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால். Hallelujah. Kindly
Kindly be seated. தயவாக உட்காருங்கள். What was the prayer of David? தாவீதினுடைய ஜெபம் என்ன? Lead me to the rock higher than I. என்னையும் காட்டிலும் உயரமான கன்மலைக்கு என்னை நடத்தி செல்லும். Tonight the choice is before you. இன்றிரவு தெரிந்து கொள்வது உன் முன்பாக You வைக்கப்பட்டிருக்கிறது. are standing in the low level, you want a deliverance for your problems. நீ தாழ்வு இடத்தில் நின்று கொண்டு உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்று விரும்புகிறாய். But today there is a rock. ஆனால் இன்று இரவு ஒரு கன்மலை இருக்கிறது. A spiritual rock. ஒரு ஆவிக்குரிய கன்மலை. A broken rock. ஒரு பிளவுண்ட கன்மலை. A rock that is cleft for you and for me. உனக்காக எனக்காக பிளக்கப்பட்ட கன்மலை. And a rock that is smitten on your behalf. உன் நிமித்தமாக அடிக்கப்பட்ட கன்மலை. That is Jesus Christ. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. When you come and stand on that rock, அந்த கன்மலையின் மீது வந்து நில். when you stand, all your problems you will see one by one removing from your life. அந்த கன்மலையின் மீது நீ வந்து நிற்கும்போது உன்னுடைய ஜீவிதத்திற்கான ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொன்றாக நீங்கி போவதை நீ காண்பாய். Tonight as we were praying, இன்றிரவு நீ ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, as we were praying, நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, as we were praying, நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் we definitely saw நிச்சயமாகவே நாம் கண்டோம் cancer and so many incurable diseases are healed. புற்றுநோயும் அநேக தீர்க்க முடியாத வியாதிகளும் தீர்ந்து விட்டது. And the Lord hath healed you. ஆண்டவராகிய இயேசு உன்னை சுகப்படுத்தினார். Now there is no time for every one of you to come and testify. இப்போது அனைவரும் வந்து சாட்சி சொல்ல நேரம் இல்லை. Now the leading after that you will get a chance. நடத்திப்பின் பின்பு நீங்கள் ஒரு தருணம் பெறுவீர்கள். But tonight that call is unto you, to brother, sister. ஆனால் இன்றிரவு சகோதரனே சகோதரியே உன்னிடத்தில் அழைப்பு விடுக்கப்படுகிறது. Come to the rock. கன்மலையின் அண்டையில் வா. Come to the rock that is higher than you. உன்னையும் காட்டிலும் உயர்ந்த அந்த கன்மலையின் அண்டையில் வா. And that rock will lead you to the highest rock of Mount Zion and Jerusalem. அந்த கன்மலை சீயோன் மலை எருசலேம் அண்டையில் உன்னை கொண்டு செல்லும். May the Lord bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உயர்ந்த கன்மலை இன்று மாறாது கலமே எங்கள் உயர்ந்த கன்மலை என்று மாறாளி கலமே உன்னதாவும் அறிவினி பங்கடங்கி உன்னன் நாமத்தை உயர்த்திடுவே உன்னதாவும் அறிவினி பங்க